Good. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போறது நேத்தினுடைய தொடர்ச்சி. 1293வது நிகழ்ச்சி. நேத்திக்கு 1000 சிறகுகள் அந்த புத்தகத்துல இவங்க பேசினாங்க, நம்ம ஜாக்லி. அதுல அவங்க கனவுகள் பத்தி தான் பேசினாங்க. எல்லாருக்கும் தெரியும். அப்போ இறையன்பு சார் சொன்ன செய்திகளை விடுபட்டு போச்சு. அந்த விடுபட்ட பகுதிகளை கல்யாண மேடம் நேத்தே சொன்னாங்க, நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு. எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அவர் எங்கெல்லாம் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காரு இறையன்பு சார் அப்படின்னு தான். நேற்று நிகழ்ச்சி முடிக்கும் போதே நம்ம பாம்பெல்லாம் பார்த்ததுனால யாருக்காச்சும் பாம்பு கனவு வந்துதா நைட்டு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை பதில் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சார், பாம்பெல்லாம் எங்க சுத்தமா தெரியாது சார். வரவே வரல சார். வரல, யாருக்கும் கனவுல பாம்பு வரல சார். சார் இன்னைக்கு மதியம் மதியம் சன் டிவில நீயான்னு ஒரு படம் போட்டுட்டு தான், சினிமா படம். நான் சோஃபால படுத்துட்டு நைஸா அப்படி லைட்டா தூங்கிட்டேன். திடீர்னு ஐயோ பாம்பு பாம்புன்னு கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டு திடீர்னு விழிச்சிட்டு கண்ணு வச்ச பார்த்தா டிவில தான் அது பாம்பு குடிக்கிறாரு. அது நேற்று பாம்போட தொடர்ச்சியா இன்னைக்கு மதியம் நான் அதை கண்டேன். தேவேந்திரன் திருப்பங்க கேமராவை. ஓகே, வேற யாருக்கும் கனவு யாரும் வரல? எனக்கு வந்திருக்கு சார். எப்போ? நேத்து நைட் வந்தா? நேத்து நைட்லாம் வரல சார். முன்னாடி பாம்பு படம் பார்த்த போது வந்துச்சு சார். அது அப்புறம் பார்த்து பேசிக்கலாம். நிகழ்ச்சி முடிஞ்சவனே பேசிக்கலாம். ஓகே சார். ஓகேவா? எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. சோ அதனால நேத்திக்கு பாம்பெல்லாம் போட்டு காமிச்சோம். கனவுகள் தொடர்பா வருதா அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பார்ப்போம் இறையன்பு சார் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றது நேற்றைய தொடர்ச்சி. இன்றைக்கு திருமதி கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். சொன்ன மாதிரி ஜாக்லினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க நேற்று எடுத்து பேசினதுனால அவங்க விடுபட்ட அந்த இறையன்பு சாருடைய கனவுகள் பத்தி அதுல பேசாததுனால எனக்கு அதை படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப இதா இருந்தது. என்னடா இவ்வளோ சொல்லியிருக்காரு, இவ்வளோ அழகா. அதாவது என்ன தேவையோ இப்ப அந்த கனவை மட்டும் நம்ம நிறைவேற்றி விட்டால் போதும். நம்ம இந்த சமூகம் ரொம்ப அருமையா இருக்கும். அவ்வளோ அழகா எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு இம்மீடியட்டா நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்தது. அது ரவி சாரு, ஸ்டீஃபன் சாரு, லதா எல்லாருமே அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசினாங்க. சரி, இன்னைக்கு அதை பத்தி நம்மளும் தான் பேசுவோமே அப்படின்ட்டு வந்துட்டேன். இறையன்பு அவர்களின் கனவுகள் பொதுநல பார்வை கொண்டது. அவர் ஒரு IAS ஆபீசர் அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். இன்னொன்னு இதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கனவு காண்றதுக்கு முன்னால நம்ம கல்வி ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சது. ஏன்னா கல்வி கற்று அதுக்கப்புறமேலு கனவு கண்டா இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இந்த கனவுகள் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுன ஒரு விஷயம். அவர் IAS ஆபீசராக பணிபுரிந்ததால் இக்கால சமூக கட்டமைப்பின் சிறந்த திட்டங்களையும் கொஞ்சம் மாறான திட்டங்களையும் தன் பணி மூலம் கிடைத்த வாய்ப்பின் வழி ஆராய்ந்து அலசி பார்த்த பின் 17 கனவுகளை அடிக்கல் போல் அடுக்கி வைத்து அதற்கு மேல் உறுதியான கட்டிடம் எழுப்ப சொல்கிறார். 17 கனவுன்னு நான் சொல்றேன். ஆனா 17ஆவதுல அவர் வரிசையா நிறைய அடுக்கியிருக்காரு. எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் குறிப்பிட்டிருக்கிறாரு. எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொன்னா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் பேசுறது குழந்தைகளை பத்தி தான். இக்கால சூழலில் குழந்தைகள் மீது திணிக்கப்படும் பலவிதமான கட்டாயங்களை சாடுகிறார்னு சொல்றது என்னுடைய சொல்லாடல். ஆக்சுவலா அவர் எந்த இடத்துலயும் கொஞ்சம் டஃப்பான வார்த்தைகளே அவர் சொல்லவே இல்லை. நான் தான் சாடுகிறார் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அது அந்த மாதிரி, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தது. ஆனா அவர் எல்லா இடத்துலயும் ரொம்ப பாங்கா வார்த்தைகளை அழகா எழுதியிருக்காரு. அவரு யாரையுமே காயப்படுத்தாமல் தன் எண்ணங்களை பதிகிறார் அவரு. இப்போ கலீல் ஜிப்ரான் அவர்கள்
எழுதிய தீர்க்கதரிசிங்கிற நூல். அதுல வந்து குழந்தைகளை பத்தி ஒரு இதே எழுதியிருப்பாரு. அதை ஃபர்ஸ்ட் நான் வாசிச்சேன்னு நினைச்சேன். தன் குழந்தையை மார்போடு அணைத்தபடி ஒரு பெண் கேட்டால், குழந்தைகளை பற்றி எங்களிடம் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் பதில் சொல்ற மாதிரி, உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகளே அல்ல, வாழ்க்கையின் பெரும் ஆசையின் மகன்களும் மகள்களும் தான் அவர்கள். உங்கள் மூலமாக வழியாக வருகிறார்களே தவிர உங்களிடமிருந்து அல்ல. அவர்கள் உங்களுடன் இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. உங்கள் அன்பை கொடுங்கள், ஆனால் உங்கள் எண்ணங்களை திணிக்காதீர்கள். அவர்களுக்கு சொந்தமாக எண்ணங்கள் உள்ளன. அவர்கள் உடலுக்கு உருவம் நீங்கள் கொடுத்தாலும் அவர்களின் ஆன்மா என்பது வேறு. அவர்களின் ஆன்மா நாளை என்ற வீட்டில் வாழ்கிறது. அதை நீங்கள் சென்று பார்க்க முடியாது. கனவிலும் கூட உங்களால் அங்கு சென்று பார்க்க முடியாது. அவர்களைப் போல இருக்க நீங்கள் விழையலாம், ஆனால் தப்பித்தவறி கூட அவர்களை உங்களைப் போல் மாற்ற முயலாதீர்கள். வாழ்க்கை பின்னோக்கி செல்லாது, நேற்றைய தினங்களில் தேங்கி நிற்காது. உங்கள் வில்லிலிருந்து செல்லும் உயிருள்ள அம்புகள் தான் உங்கள் குழந்தைகள். வில்லாளன் எல்லையற்ற பிரபஞ்சத்தின் பாதையில் குறியை வைக்கிறான். உங்கள் தன் சக்தி அனைத்தையும் திரட்டி குனிய வைக்கிறான். அப்பொழுதுதான் அவனுடைய அம்புகள் வேகமாகவும் தூரமாகவும் செல்ல முடியும். வில்லாளனின் கைகளில் நீங்கள் குனியும் போது அது உங்களுக்கு சந்தோஷமான தருணமாக அமையட்டும். அவனுக்கு பறக்கும் அம்பை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவு நிலையாக நிற்கும் வில்லையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. இது நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல, அதாவது நான் நடத்திட்டு இருந்த மழலையர் பள்ளி எல்லா இடத்துலயும் இதை வந்து நான் பேசியிருக்கேன். சோ இப்போ இறையன்பு சார் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை பத்தி, இளமையில் கற்று எதிர்காலத்தில் பொருளீட்டும் முதலீடுகளாக பார்க்காதீர்கள் குழந்தைகளை. மதிப்பெண்களுக்காக கற்கும் இயந்திரங்களாக அவர்களை மாற்றிவிடாதீர்கள். பிறப்பிலேயே மதத்தின் பெயரை முத்திரை குத்தப்பட்டவர்களாக ஆக்காதீர்கள். அறிவாளி ஆக்குவதற்காக, அவன் வந்து நல்ல ஒரு அறிவாளி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 4 சுவர்களுக்குள் அடைக்கப்பட்ட சிறை கைதிகளாக அவர்களை மாற்றிவிடாதீர்கள். நம் நிறைவேறாத கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பாளர்களாக மாற்றிவிடாதீர்கள். இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்க மேல எதையும் திணிக்க வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, குழந்தைகளை இறைவன் தந்த பரிசாக, இயற்கை தந்த வரமாக கொண்டாடி அவர்களின் புன்னகையை பொக்கிசமாக பாதுகாத்து அழகான கவிதைகளாக அவர்களுக்கு தனிமனித சுதந்திர காற்றை சுவாசிக்க வழிவகுத்து கவிதையாக மலரும் அவர்களை ரசித்து கொண்டே நம் அன்பை பரிமாறிக்கொள்ள மட்டும் நினைக்கக்கூடிய அருமையான பெற்றோர்கள் நிறைந்த நாடாக நம் நாடு மாற வேண்டும். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் கனவு. அதுக்கப்புறம் மழலையர் பள்ளிகளை பத்தி பேசுறாரு. கிண்டர் கார்டன், பிளே குரூப் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதை பத்தி பேசுறாரு. அங்க வந்து அந்த பள்ளிகள்ல வந்து A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காம, பால்னா பால் எடுத்து கையில காமிச்சிட்டு போயிடுவோம். பட்டர்ஃபிளை எங்கிருந்து கொண்டு வருது, படத்துல தானே காமிப்போம். அவர் என்ன சொல்றாரு, அப்படி இல்லாம வெளியில கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் பட்டர்ஃபிளைங்கன்னா என்னன்னு காமிங்க. அந்த பட்டர்ஃபிளைக்கு பின்னால குழந்தைங்கள ஓட விடுங்க. மலர்களை வந்து படத்துல மட்டும் காமிக்காம அது பூத்து குழுங்குற செடிகளை கொண்டு போய் காமிங்க. தென்றல் வீசுவதை காண்பீங்க. அதே மாதிரி திடீர்னு தூர்ற சாரல்ல நனைய விடுங்க மழையில. அதுக்கப்புறம் மழையில நனைய விடுங்க. அப்புறம் வந்து பாடங்களை வந்து கற்றுத்தராமல் அதை வந்து பழக்கப்படுத்த சொல்றாரு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி நம்ம வந்து அதை வெறும் பாடத்துல மட்டும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம அதை செயல்முறைப்படுத்தி பழக்கப்படுத்துங்க அப்படிங்கிறார். பாடங்களை கற்றுத்தராமல் பழக்கப்படுத்தினால் மழலையர் பள்ளிகள் மழலையர்களால் நேசிக்கப்படும் இடமாக மிளிரும் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. எப்படின்னா, இந்த காலத்துல மாடர்ன் ஆர்ட் நிறைய படங்கள்ல கூட இருக்கும். அந்த மாடர்ன் ஆர்ட் வந்து இந்த ஏதோ ஒரு படத்துல கார்த்தி கூட நடிச்சிருப்பாரு. அதுல வந்து கார்த்தியும் நாகார்ஜுன் ஒரு 4 கோடி இருக்கும். அது 2 லட்சம் 3 லட்சத்துக்கு போகும். அது வந்து தோழா. ஓகே, தேங்க்யூ. சோ அந்த 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 மாதிரி ஒரு 4-5 கோடி இருந்தா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு அதை மாடர்ன் ஆர்ட்னு சொல்ற நம்ம குழந்தைங்க வந்து எழுதும் போது அது ஏன்னா A, Bனா B ஃபார்ம்லயே இருக்கணும்னு இல்லாம அவங்க கிறுக்கிற கிறுக்கல்களுக்கு கூட ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு அதை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பள்ளிகள் பிள்ளைகளை பந்தய குதிரைகளாக
பழக்காமல் ஒரே அளவு பந்தய குதிரையா ஃபர்ஸ்ட் ஓட விடாம இருக்கணும். இன்னொன்னு எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோல் வச்சுட்டு எல்லா குழந்தைகளையும் இது பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி திறமை இருக்கு. அந்தந்த இதுக்கு அவங்க திறமைக்கு அதை வச்சுதான் அளவுகோலா வச்சுக்கணுமே ஒழிய ஒரே இதுதான் அளவுகோல்னு வச்சுட்டு மெஷர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. தேர்வு அப்படிங்கிறது அறிவின் அளவுகோல் கிடையாது. அது அறிவு கத்துக்கிறதுக்கு தான் இருக்குதே ஒழிய தேர்வு தான் அறிவின் அளவுகோல் அப்படின்னு வைக்காதீங்க. அப்படின்னு வச்சீங்கன்னா கற்றல் கசப்பாகி கடுப்பேத்தும். தான் மட்டும் முன்னேற என சுயநலமாக கற்பிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம இப்ப ஸ்கூல்ல இருக்கும் போது சொல்லி தரும் போதுமே நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், நீ பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுல ஒரு சுயநலம் கூட வந்துரும். அந்த மாதிரி இல்லாம ஒரு பொதுநலம் இருக்கிற மாதிரியான கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய 3வது ஆசை. சக மாணவர்களை நண்பர்களாய் மதித்து தனக்கு பிடித்தது எது என்று உணர்ந்து அதை கற்று தேர்ந்து பரிணமித்து நாடு பயனுற வாழ்வது எப்படி என்று இனிமையான வழியில் கற்பித்து அவர்களின் சிறகுகளை வலிமையுடையதாக்கி வானில் பறக்க பழக்க கூடிய பள்ளிகள் எங்கும் நிறைந்திட கனவு காண்கிறார். ஆசிரியர்களை பத்தி சொல்றார். ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என தனது கனவை சொல்கிறார். இப்படித்தான் நடக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தி இழுத்துக்கொண்டு போகாமல் தங்களின் சுட்டு விரலை நீட்டி குழந்தைகளை பிடித்துக் கொள்ள சொல்லி சுதந்திரம் கொடுத்து கற்பிப்பவர்களாக இருப்பார்கள். அவருடைய கனவு லோகத்துல இருக்கிற ஆசிரியர்கள் இப்படிதான் இருப்பாங்களாம். அவர் சொல்றது சுட்டு விரலை கொடுத்து நீ பிடிச்சுக்கோ, என் பின்னால வா அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இல்ல. கல்வி என்பது வரலாற்று தரவு மட்டும் அல்லாது அடிவேரின் அவலம் வலி எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம இப்போ வரைக்கும் நம்ம ஹிஸ்டரி லெசன்ல போனோம்னாக்க எல்லாமே அப்படியே மேலோட்டமா தான் இருக்கு. எதுவுமே டெப்த் நாலேஜ் யாருமே அந்த இதுல இல்ல. இப்ப நம்ம இவ்வளவு எல்லாம் பெருசாகி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றையும் தேடி எடுக்கும் போது நிறைய டெப்தா நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இப்போ சக்கரபாணி சார் கூட மெசேஜஸ் போடும் போது அவர் ஹிஸ்டரியில இருந்து எடுத்து போடும் போது நம்மளுக்கு நிறைய என்னடான்னு திருப்பி போய் தேட தோணுது. அந்த அளவுக்கு இருக்கு. சோ அமெரிக்கா வளம் பேசும் பொழுது ஆப்பிரிக்காவுடைய ஏழ்மையை பற்றியும் பேச சொல்றாரு. கணினியோட கனிவும் கற்றுத்தரணும்னு சொல்றாரு. முதல் வரிசை மாணவனுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கடைசி வரிசையில இருக்கிற மாணவனையும் முன்னேற்றுவதற்கு எல்லா விதமான வழிகளையும் செய்யணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. வரம்பு மீறுகிற மாணவர்களை அவர்களுடைய பின்புலம் ஆராய சொல்றாரு. இப்போ ஒரு குழந்தை சரியா இல்லை அப்படின்னா அது ஏன் சரியா இல்லை பின்புலம் ஆராய்ந்து ஒண்ணு பேரண்ட்ஸோட கவனக்குறைவுனால வந்திருக்கணும், இல்ல பேரண்ட்ஸ் ரொம்ப அதிகமா பாசம் கொடுத்து அவங்களை இது பண்றதுனால வந்திருக்கணும். இந்த எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு பிறம்பெடுத்து அடிக்கிற வழியெல்லாம் பண்ணாம அன்பால் சரி செய்யும் ஆசிரிய தேவதைகள் உலாவர கனவு காண்கிறார். அது ஆசிரியர்களுக்கு. அடுத்தது பெற்றோர்கள் தங்கள் எண்ணங்களை பிள்ளைகள் மீது திணித்து ஆதிக்கம் செலுத்தி பணம் சம்பாதிக்கும் யந்திரங்களாக தங்கள் குழந்தைகளை ஆக்காமல் அவர்களுக்காக சேர்த்து வைப்பதில் குறியாக இல்லாமல் பொருள் சொத்து மட்டும் சேர்த்து வைக்காமல் அன்பை விதைத்து அன்பை அறுவடை செய்கின்ற தனது தனி பார்வையில் கர்வம் கொண்ட பிறரை நேசித்து விட்டு கொடுக்கின்ற பெருந்தன்மையும் விருந்தோம்பலும் உடையவர்களாக பிள்ளைகளை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டும் தங்கமான தாய் தந்தையர்கள் தரணி எங்கும் தழைத்திருக்க கனவு காண்கிறார். இதை நான் என்னோட வேர்டிங்ஸ்ல எழுதியிருக்கேன். அவரோட வேர்டிங்ஸ்ல படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா நிறைய ஒரு சொற்கள் அழகா போட்டு வரிகளை கொண்டு வந்திருக்காரு. நான் இதை அவர் எழுதியிருக்கிறதோட கண்டென்ஸ் பண்ணி நான் கொடுத்திருக்கேன். அதுல அப்துல் கலாம் அவர்களின் 2020 அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர் ஒரு கனவு கண்டார் இல்லைங்களா? அந்த மாதிரி இவரும் இளைஞர்களை பத்தி சொல்றார். வன்முறையற்ற சாதி மத பேதம் இல்லாத சுயநலம் மட்டும் பேணாமல் எளிது என்று குறுக்கு வழி நாடாமல், எளிதா இருக்குன்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில எல்லாம் போயிடக்கூடாது, நேர் வழியில தான் நடக்கணும் அப்படின்னு இருக்கிற இளைஞர்கள் வேணும். அரசியலானாலும் பொருளாதாரமானாலும் சமூகத்தை பத்தி ஆனாலும் எல்லாவற்றையும் எதா இருந்தாலும் கண்மூடித்தனமா நம்பாம பகுத்து ஆராய்ந்து எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று புரிந்து நடந்து கொள்ளும் இளைஞர்களாலும் பண்பாடு விழுமியம் காத்து நிற்கும் காவலர்களாய் கல்வியை கைவாளாகவும் கரும்பு துண்டாகும் தேவைப்படும் போது அதை கைவாலா கல்வியை யூஸ் பண்ணலாம். எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல
கரும்பு மாதிரி இனிக்கிற மாதிரி மென்மையா யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தும் திறன் கொண்ட இளைஞர்களால் நிறைந்து இருக்க வேண்டும் இந்நன்னிலம் என கனவு காண்கிறார். இது அவருடைய 6வது கனவு. அதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மென்பொருள் பொறியாளர்கள் வந்து அந்த பணிக்காக வெளிநாடுன்னு தேடி தேடி ஓடுற நிலை வந்து மாறணும். நம்ம நாட்டுல நிறைய வந்து இந்த மாதிரி தொழில்கள்லாம் தொடங்கி அவங்க எல்லாம் இங்க வர வேண்டிய நிலை வரணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. அதே மாதிரி ரசிக்கிறத பத்தி ஒரு சொல்றாரு. மக்கள் வந்து கிசுகிசுக்களை வதந்திகளையும் தேடாத இருக்கணும், நல்லவைகளை மட்டுமே தேடி போகணும், ஊடகங்கள் வந்து நல்லவையே தருகின்றது அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரணும் நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிறது அவருடைய ஆசை. நம் இலக்கியங்கள் எழுத்துக்கள் பேச்சுக்கள் முதன்மை இடத்தை பெற்று மக்களை மேன்மை அடைய செய்யணும். எல்லா கலைஞர்களும் எல்லா வாய்ப்பும் பெறுகின்ற எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அது அந்த மாதிரியான ஒரு காட்சி அவருடைய கனவுகள்ல வருது. கலைகள் வந்து உடைந்த இதயங்களை, ஏதாவது இப்ப நம்ம ஒரு இதை பாக்குறோம்னா ஒரு உடைஞ்சு போன இதயம் வந்து மறுபடியும் போய் சேர்ற மாதிரியான வாய்ப்புகளை வந்து இந்த கலைகள் உருவாக்கணுமே தவிர ஒரு தடவை இப்போ உடைஞ்சு போனதை திருப்ப இன்னும் கொஞ்சம் துக்கா அப்படியே உடைஞ்சு போற மாதிரி ஆக்கக்கூடாது. அந்த கலைகள் வந்து கவனமா இருக்கணும் அவங்க கலைகளை உருவாக்குறவங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அடுத்தது வந்து பல்கலைக்கழகங்கள் பெயருக்கு ஏற்றவாறு பல கலைகள் தலை தோங்கி உலக தரத்தை எல்லாம் மிஞ்சி நிற்பது போல் கனவு விரிகிறது இவர் மனதில். நம்ம நாட்டுல இருக்கிற பல்கலைக்கழகங்கள்லாம் அவ்வளோ அருமையா வர்ற மாதிரி ஆராய்ச்சி கருத்தரங்கம் அப்படின்னு நடத்துற இடத்துல வந்து அப்படியே கனல் தெரிக்கணும். நம்ம ஆராய்ச்சிலையும் நம்ம கருத்தரங்கத்துல பேசுற ஒரு இதுலயும் எல்லாத்துலயும் அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய வெற்றிகள் வரணும், வாழ்வை இனிமையாக்கும் எளிமையாக்கும் வழிகளை தேடி கொண்டு வந்து இதெல்லாம் சேர்த்தணும் ஆராய்ச்சி. அந்த மாதிரி நம்ம இவருங்க அக்ரிகல்ச்சர் கூட அந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. நிறைய நம்மளுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி சிம்பிளிஃபை வந்து வாழ்க்கையை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக நிறைய இது அவங்க கண்டுபிடிச்சு நம்ம வந்து கொண்டு வந்து நம்மளை முன்னேற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய இது. அது அவருடைய 8வது ஆசை. அப்புறம் மக்களின் கடமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம பாதுகாப்பா பணிவா பயன்படுத்தி கொள்ளவும் வேணும். வெறும் வசதி மட்டும் செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் இதுன்னு விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குறாரு. நம்ம வீட்டுக்கு முன்னால ஒரு எலி ஒண்ணு செத்து கிடந்தது அப்படின்னா அது அரசாங்கால் தான் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காம நம்மளே எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் வரணும் நம்மளுக்கு. அதை பயன்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மளும் அதுல பங்கேற்று நம்ம அதை வேலை செய்யணும் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்றாரு. வாக்கு போட்டு விட்டு பயனை எதிர்பார்த்து காத்து கிடக்காமல் அனைத்து அரசியல் செயல்பாடுகளிலும் பங்கு கொள்ள முனைய வேண்டும். இலவசம் கண்டு மகிழ்கின்ற இழிநிலை போய் சொந்த காலில் நிற்கிறோம் இன்று நாம் இவர் கனவில் விரைவில் நினைவில். அவர் நினைக்கிறது அதுதான், இந்த மாதிரி இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காம நம்ம வந்து சொந்த கால்ல நிக்கணும், சுயமுயற்சியில முன்னேறணும் அப்படிங்கறத எல்லா இடத்துலயும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் 10வது ஆசை, தான் காண விரும்பும் அரசியல் தலைவர்கள் நடமாடும் உதாரணமாக இப்ப எப்படி நம்ம வந்து டீச்சரு நம்ம பேரண்ட்ஸ் அன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருந்தப்ப சொன்ன பேரண்ட்ஸ்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் குழந்தைங்க நடந்துக்கும். அதே மாதிரி அரசியல்ல வரும்போது தலைவர்கள் வந்து மக்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி இருக்காரு அந்த இடத்துல. இன்னொன்னு என்ன சொல்றாரு, சிற்றூர்களில் தலைவர்கள் நடத்துகின்ற ஆட்சி முறை துணைக்கண்டங்களை எட்டும் அளவு நேர்த்தியானதாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஊர் தான், இந்த ஊர்ல எப்படி வேணாலும் அரசியல் இருந்துட்டு போதே நம்ம அரசாங்கம் செய்வோம் அப்படின்னு இல்லாம அந்த இடத்துல நடத்துற ஆட்சி முறை வந்து துணைக்கண்டங்களையும் தாண்டி போகணும் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம நேர்த்தியா நடத்தணும், நம்மளுடைய நாகரீகம் நம்ம நேர்த்தியும் இருந்துருச்சு அப்படின்னா அவரோட கனவுல அப்படிதான் இருக்கு. நாகரீகமும் ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்களும் கொண்டவர்கள் இவர் கனவில் காணும் அரசியல் தலைவர்கள். அதுக்கப்புறம் அதிகாரிகள் பிறர் துன்பம் தன் துன்பம் போல காண வேண்டும். இதெல்லாம் படிக்கும் போது கண்டிப்பா அவர் வேலையில இருந்தப்போ அவர் இப்படி எல்லாம் தான் இருந்திருப்பாரு அப்படிங்கிறது தெரியுது. அவர்களின் ஒவ்வொரு கையெழுத்தும் அது அந்த கையெழுத்தினால வரப்போற நல்லது கெட்டதை நல்லா ஆராய்ஞ்சுதான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஒரு செயலை வந்து நேர்த்தியாக உண்மையாக ஒரு அதிகாரி செய்து காண்பித்து முன்னோடியாக திகழ வேண்டும். அப்போ வந்து சும்மா சத்தம் போட்டு லெக்சர் மட்டும் அடிச்சிட்டு இருக்காம தான் என்ன செய்யறோம் அப்படிங்கறது பின்னால வரவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா அமைஞ்சு
வாழ்க்கை இருக்கணும் அரசியல்ல இருக்கிறவங்க அப்படிங்கறது, அரசாங்க வேலையில இருக்கிறவங்க அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, சத்தமில்லாத செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. மரமல்லிகை மலர் மரகத புல்வெளியில் விழும்பொழுது எப்படி ஒரு அமைதி நிலவுமோ அப்படி ஒரு அமைதியோடு அதிகாரி நடக்க பின்தொடர்கிறது அரசாங்கம். அப்படி இருக்கணுங்கிறாரு. மரமல்லிகை மலர் மரகத புல்வெளியில் விழும்பொழுது எப்படி ஒரு அமைதி நிலவுமோ அப்படி ஒரு அமைதியோடு அதிகாரி நடக்க பின்தொடர்கிறது அரசாங்கம் இவர் கனவில். அதுக்கப்புறம் திரைப்படங்களை பத்தி பேசுறாரு. திரைப்படங்கள் உண்மை நிலையை எடுத்து சொல்லி மக்களை வழி நடத்தும் ஒரு சாதனமாக இருக்க வேண்டும். நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்களை காண்பித்து மக்களை திசை திருப்ப கூடாது. பிரச்சாரங்களாகவோ அபத்தங்களாகவோ இல்லாது இருக்க வேண்டும். அதனின் தாக்கம் நம்மை பல நாள் சிந்திக்க வைக்கக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இப்ப எல்லாரும் திரைப்படங்களுக்கு பின்னால போயிட்டு இருக்க காலத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஊடகங்கள் எதிர்மறை செய்திகளை அதிகம் பெரிதுபடுத்தி பேசி பரப்பி மக்களின் மனநிலை எங்கோ ஒரு மூலையில் உறங்கி கொண்டிருக்கும் வன்மங்களை தூண்டாது இருக்க வேண்டும். அதாவது ஊடகங்கள் இப்ப ஏதோ ஒண்ணு சொன்னா கூட, எதிர்மறை விஷயங்கள் சொன்னா கூட, எல்லா மனுஷர்களுக்குள்ளயும் எல்லா இடத்துலயும் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கதான் செய்யும். அந்த இது என்ன ஆகும்னா, இந்த பாக்குறதுனால அந்த எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள வரும், அதை தூண்டி விடும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால ஊடகங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட அனைத்து ஊரிலும் நடக்கும் நல்லவைகளை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நல்லவைகளை எடுத்து இந்த இடத்துல ஒரு இது கூட சொல்லியிருக்காரு, நேர்மையா இருக்கிறது. ஒரு திருடன் திருடின பொருள் அல்லது எங்காவது கிடைச்ச பொருளை கொண்டு திருப்பி கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குற நேர்மையானவர்கள், அவங்கள பத்தி எல்லாமே எழுதியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து போட போட என்ன ஆகும் அப்படின்னா, அதை பார்க்கும்போது திருப்ப நல்லதுதான் வரும். அதனால நிறைய நல்ல விஷயங்களையே பரப்புங்க. இப்ப செய்தித்தாள்கள் எடுத்தா நிறைய இந்த மாதிரி கெட்ட விஷயங்களே இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. அடுத்தது, ஒரு தொழிற்சாலை ஒரு இடத்துல நம்ம ப்ரொடக்ஷன் போகும்போது தரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே அவருடைய கனவுகள். இது 14வது கனவு. தரம் காப்பது மட்டுமே தங்களின் மேலான பணி என்பதோடு சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் போற்றுவது என்பதுதான் தன் உயிர் மூச்சு என செயல்படுகின்றன அவருடைய கனவுல இருக்கிற தொழிற்சாலைகள். இவரின் கனவுலகில் உலக நாடுகள் நம் நாட்டு பொருள்கள் வாங்க அணிவகுத்து நிற்கின்றன. வரிசை நீளுகிறது அண்டம் தாண்டி. இது என்னோட இமேஜினேஷன். அண்டம் தாண்டி வரிசை நீண்டு நிற்குது அப்படின்னு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த மாதிரி நம்ம இங்க இருக்கிற ப்ரொடக்ஷனை வாங்குறதுக்காக வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாரும் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் விளம்பரம் கொண்டு வர்த்தகம் உயர்த்தாமல், அதாவது ஒரு விளம்பரம் வச்சு மட்டும்தான் ஒரு பிசினஸ உயர்த்தணும் அப்படின்னு இல்லாம அதனுடைய தன்மை கண்டு அதோட குவாலிட்டியை பார்த்து வாங்கி பயனுறதுக்கு மக்கள் அந்த மாதிரி முன் வரணும் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி வணிகம் வெறும் விளம்பரத்தை வச்சு மட்டுமே இருக்கக்கூடாது, நம்ம அதை பார்த்து செயல்படணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் யாசகம் இல்லாத உலகம் இவருடைய பிரம்மாண்டமான கனவு. இது யாசகம் கேட்பது இழிவென உணர்ந்த உலகம், முதியவர்களை போற்றி கொண்டாடும் இளைய சமுதாயம் நிறைந்த உலகம், முடிந்தவர்கள் கையேந்தாமல் உழைத்து பிழைக்க, முடியாதவர்கள் கேட்கும் முன் பலர் முன் உதவி நிற்க, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பெரிய இதுலயே எல்லாமே அடங்கிடுற மாதிரி இருக்கு எனக்கு. யாசகம் இல்லாத ஒரு உலகம் இருந்தது அப்படின்னாலே. அப்புறம் அது யாசகம் இது முதியவர்களை போற்றி கொண்டாடும் இளைய சமுதாயம், அதுலயும் அந்த பாயிண்ட்டும் அடங்கிடுது. அதுக்கப்புறம் முடிந்தவர்கள் கையேந்தாமல் அவங்க உழைச்சு சம்பாரிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு, முடியாதவர்களுக்கு அவர்கள் கேட்பதுக்கு முன்னாலேயே எல்லாரும் உதவி பண்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் பகட்டில்லாத பகிர்வதற்கெனே பண்டிகைகள் வரும்போது அடுத்தது 17ல நிறைய பாயிண்ட் இது பண்ணிடுறாரு. ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னாக்க வெறும் ஆடம்பரமா பகட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாம சும்மா உழைப்பை நேசிக்கின்ற மக்கள் எளிமையா கொண்டாடுறது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அறிவு, அபயம், கல்வி இவற்றை பரப்புகின்ற இடங்களாக கோயில்கள் இருக்க வேண்டும். மௌனம் அப்படிங்கிறது தான் உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறத உணர சொல்றாரு. அவரவர் மொழி பேணி பிறர் மீது தன் மொழி திணிக்காத நிலை நாடு முழுவதிலும் வேண்டும். ஊழல் இல்லாத, இடைத்தரகர் இல்லாத அரசாங்கம் வேண்டும். ஏட்டில் மட்டுமல்லாது நடைமுறையில் செயல்படுத்தப்பட
செயல்படுத்தப்பட்ட பெண் சுதந்திரம் வேண்டும். நோயாளிகளின் துயர் துடைக்கும் மருத்துவமனைகள் வேண்டும். சட்டமன்றம், நாடாளுமன்றம் இவைகள் சட்டத்தை காப்பதோடு நின்று விடாமல் தேவையற்றதை தகர்த்து எறியும் கனவு இவருடையது. விரைவில் அதிவிரைவில் வழக்குகள் முடித்து வைக்கப்படும் நீதிமன்றங்கள் வேண்டும். உயர்ந்த தொழில்நுட்பங்களோடு வேளாண்மை, நீர் என்பது பொது, அதை தடை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம அந்த நீருக்காக சண்டை போடுற நிலையெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது. இவரின் கனவுகள் எல்லாம் நினைவாக வேண்டும் என ஆசைப்படுவதை தவிர வேறு ஆசை நமக்கு தேவையில்லை என்றே தோன்றுகிறது. அடடா ஏதோ இந்த பாயிண்ட சொல்லாத விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் நம்மளுக்கு தோணவே இல்லை. ஏன்னா எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டாரு. அப்படியே உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்னோட பிழை, நான் தான் அதுல மிஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா அவர் இதுல கொடுத்ததுல எல்லா பாயிண்ட்டையும் அவர் எழுதியிருக்காரு. தன் அத்தனை ஆசைகளையும் ஒரு இந்திய அரசாங்க அதிகாரியிடம் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புணர்வோடு எழுதியிருக்கிறார். இந்த மகத்தான வாய்ப்பை அளித்த ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கும், நூலை பரிசாக அளித்த அமுதாம்மா அவர்களுக்கும், இறையன்பு அவர்களின் கனவை நீங்கள் தொகுத்து பேசுங்கள் என்று ஆணையிட்ட ரவி சார், லதா அவர்களுக்கும், இந்த புக்கை எடுத்துட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் இருந்ததுனால ஜாக்லினுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த உரையில ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா அவரோட வரிகளை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நேத்து அவங்க ஜாக்லின் பேசும்போது அவங்க வரி வரியா படிச்சு காமிச்சாங்க, அது நல்லா இருந்தது. அந்த மாதிரி. தேங்க்யூ சார். சொல்ல சொல்ல எல்லாருக்கும் இதே மாதிரி ஆசை இருந்துக்குது, இருக்குதோ உள்ள அப்படின்னு தோணுது. பேசிட்டே இருக்கும்போது இந்த நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சு வைக்க மாட்டானா அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அது பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு சார். ஆமா, குழந்தைங்களுக்கு தங்க குழந்தைங்க இல்ல, அவங்கள வேற மாதிரி பாருங்கன்றது பல விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்குது. அவங்க கிட்ட மற்ற விஷயங்களை உங்க கனவுகளை சுமக்காதீங்க. எல்லாரும் அப்படிதானே நினைக்கிறேன். நான் கனவு கிட்ட நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், பண்ண அட்லீஸ்ட் என் குழந்தையாச்சும் ஆக்கி பார்க்கணுன்ற அந்த மாதிரி நினைக்காதீங்க அப்படின்னு. கிசு பேசுறது நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு அது குழந்தைங்களுக்கு சொன்னாரோ அவரு கனவு கண்டாரோ என்றதை விட ஆணி அடிச்சு நமக்கு சொன்ன மாதிரி இருக்குது. இதெல்லாம் எல்லாருமே யோசிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சொன்னோம் இல்லையா அப்படி, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குது இந்த எல்லாமே. அவரோட வார்த்தைகளை அவரோட எழுத்துல கடுமையான வார்த்தைகள் இருக்காது. நம்ம நல்லா பார்த்தோம்னா, நான் படிப்பேன் அவரோட புத்தகங்கள் நிறைய படிப்போம், அவரோட பேச்சு நிறைய கேட்பேன். அவர் ரொம்ப அழகா பேசுவார். இன்னொரு செய்தி என்னன்னா, முழுக்க தமிழ் வார்த்தைகளை ரொம்ப அழகா பயன்படுத்துவார். ஆங்கில வார்த்தைகள் அதுல இருக்காது. அது ரொம்ப கேட்கும் போது எங்க இருந்தா பிடிப்பாரு இவரு, எந்த மாதிரி அவர் சொல்ற பெயர்கள்ல மட்டும்தான் ஆங்கில வார்த்தை இருக்குமே தவிர அவரு மற்றபடி எந்த ஒரு வார்த்தையிலயும் நடைமுறையில கூட ரொம்ப அழகா பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காருன்றதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஐஏஎஸ் ஆபீசர்னால ஆங்கிலங்களுக்காக பேச மாட்டாங்கன்றது ஒரு பக்கம், வழக்கமா வந்துரும்ன்றது ஒரு பக்கம். இவ்வளவு தூரம் முழுக்க தமிழ்ல பேசுவாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் தான், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது லாஸ்டா கொண்டு முடிக்கும் போதுமே என்ன சொல்லியிருக்காருன்னா சார், இது என்னுடைய கனவுகள் மட்டும் இல்ல, இதுக்கு முதல்ல இருந்த பெரியவர்களுடைய கனவுகள் எல்லாம் என்னுடைய வார்த்தைகள்ல போட்டிருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அவர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அத்தனையும் இதுல எழுதியிருக்காருன்றது தெரியுது. அதுல நல்லா தெரியுது என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரு அப்படின்றது தெரியுது. இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து நம்ம இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கிறாருன்றது தெரியுது. மிகப்பெரிய அதாவது எழுத்தாளர் மட்டும் இல்ல, மிகச்சிறந்த எழுத்தாளர். ஆனா அதிகமான புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர், நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர். அந்த புத்தகங்கள்லாம் அவர் சொல்லியிருக்க நான் கேட்டிருக்கேன், அவ்வளவு புத்தகங்கள். இன்னொரு செய்தி என்னன்னா, அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா அங்கிருந்து அந்தந்த புத்தகங்கள்ல இருந்து குறிப்பு கொடுப்பாரு. இது இவர் சொன்னாரு அவர் சொன்னார் என்ற பேர் எடுத்து அந்த புத்தகங்களோட பேரை சொல்லி அந்த எழுத்தாளரோட பேர் சொல்லி அந்த குறிப்புகளே நமக்கு மிகப்பெரிய ஒரு தகவலா இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்காத பல தகவல்கள் இருக்கும் அவளோட பேச்சுல. அந்த மாதிரி கேட்கலாம். அது படிக்கும் போதும் சரி, இப்ப பேசும் போதும் சரி, ஒரு நல்ல ஒரு
இது இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சி. பார்ப்போம். ரேணு தான் முன்னாடியே வந்துட்டாங்க. ஆர்எம்காகலாம் வந்துட்டுன்னா சார் யாரும் இல்லைன்னு வேற கேட்டாங்க. ஆர்எம்காக டைம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராதவங்க ஆர்எம்காகலாம் வந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்க ரேணு. வாங்க ரேணு சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ரவி சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணி, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து அந்த பாதியில முடிஞ்சிடக்கூடாது, அது முழுசா கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு நீங்க ஒரு முனைப்போட வந்து இத சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இத என்னதான் வந்து நம்ம எத்தனைதான் ரெக்கார்டிங்ல வந்து கேட்டுக்கலான்றது இருந்தாலும் கூட இப்ப 10 விஷயத்த ரெக்கார்டிங்ல கேட்டுக்கலாம்னா 3 தான் கேட்க முடியுது. அதுதான் உண்மையா இருக்கு. ஆனா நேர்ல வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணும் போது அந்த ஒரு கனெக்ஷன் டோட்டலா டிஃப்ரெண்ட். அது என்னால உணர முடியுது. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதாவது நல்லா பேசுனீங்க, நல்லா சொன்னீங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி அந்த புத்தகத்துல ஐயோ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கே, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் அடுத்த நாளே சொல்றேன் அப்படின்னு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை இந்த அளவுக்கு ஊக்குவித்து வந்து பேசும்படி அழைத்த லதா அவர்களுக்கும் ரவி சார் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் ஜாக்லின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. நன்றி ரேணு. அடிக்கடி இப்படி ஆரம்பிக்காக வந்து எட்டி பாருங்க. அட்லீஸ்ட் எங்களை எல்லாம் பாராட்டுறதுக்காக. வசந்தி மேடம் வாங்க. கல்யாணி மேடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேத்து உடைய மீதியை நீங்க ஃபுல்லும் கவர் பண்ணிட்டீங்க. அதாவது இது வந்து தெரியாமலே போயிருக்கோம் நம்ம எங்களுக்கெல்லாம். நேத்து இருந்தது வந்து ரொம்ப ஜென்ரலா இருந்துச்சு. இன்னைக்கு பர்டிகுலரா அவருடைய வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப அவசியம். இது வந்து ஒரு ப்ராடர் வியூவா இருந்தா கூட அதில் உள்ள போய் அவர் வந்து செக்ஷனாக அவர் பண்ணுறாரு. ஒரு செக்ஷனாக எடுத்து அதில் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் அப்படி. இது வந்து ஒரு அறிவுரை மாதிரியும் இருக்கு என்று கேட்டால், இன்னொன்று வந்து அவருடைய கனவு தான். பட் ஆனால் அவருடைய கனவு வந்து எப்படி இது மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதோட அவர் கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது கல்வியில் ஆரம்பித்து கடைசியில் ஊடகத்தில் கொண்டு முடிச்சிருக்கிறாரு. அதில் வந்து அவர் கொண்டு வந்த, அதாவது இன் பிட்வீன் த லைன்ஸ் நீங்கள் ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதில் நிறைய இன் பிட்வீன் த லைன்ஸ் நான் ரீட் முழுசும் வாசிக்கலை. சாரி, நீங்கள் சொன்னதுலேருந்து நான் பார்க்குறது என்னென்னா, எத்தனை நடக்குது எத்தனை நடந்தாலும் நம்ம வந்து சில சமயம் அதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரல் இதுலேயே போயிட்டுருக்குறோம். ஜென்ரல் வியூ ஏதோ அதை நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். பட் ஆனால் அதுலேருந்து பர்டிகுலர்லாம் சில இதெல்லாம் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, நான் வந்து ஆக்சுவலா ரொம்ப கண்டென்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதுல ஃபுல்லா இருக்கிறது எல்லாம் சொல்லல. அவர் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேராகிராஃப் அவர் எழுதியிருக்கிறது வந்து அழகா எழுதியிருக்காரு. அதை வந்து நூலை வாசிக்கணும் ஆக்சுவலா. ஓகே, அது வந்து ஒரு யூட்டோப்பியன் இது மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதுதான் யூட்டோப்பியா அப்படிம்போம். ஒரு அதாவது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு சொசைட்டி கிடைக்குமா? ஆனால் அது கிடைக்காது. நம்ம வந்து ட்ரை தான் பண்ண முடியும். அந்த ட்ரை பண்றதுக்காக அவர் வந்து முனைகிறாருல்ல. சரி, ஒண்ணுமே நம்ம இருக்கிறத விட அவர் ட்ரை பண்றாரு இல்ல, அதான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்யூ மேடம். அதாவது கொஞ்சமாச்சும் மாறாதா? அதான் கொஞ்சம், அதாவது இருக்கு, நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், எல்லாருக்கும் சரியான கல்வி கொடுக்கணும். ஒரு கடைநிலை மனிதர்களுக்கும் வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளவோ ஸ்கூலுக்கு அனுப்பி பார்த்தோம், அவங்க படிக்கல. அப்புறம் வந்து நான் போகும்போதெல்லாம் நான் வந்து இந்த பாருங்க, நம்பர் தெரியும் அந்த அம்மாவுக்கு. ஆனால் இது பஸ்ஸில் வர எந்த பஸ் எங்கே போகுதுன்னு தெரியாது. என்ன தமிழ் தெரியாது அவங்களுக்கு, ஏதாவது தமிழ் எழுதவோ படிக்கவோ தெரியாது, பேச தெரியும். அப்புறம் நான் உட்காந்து அவனுக்கு அவனெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணி பார்த்தேன். அப்புறம் வந்து அவங்க இப்போ செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எப்படிங்க அம்மா, எப்படிம்மா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த கடைசி நம்பர் தெரியுமா, இது வந்து உங்கள் நம்பர், அதை கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு அர்த்தம். அப்புறம் இது வந்து உங்கள் தங்கச்சி நம்பர். இந்த மாதிரி தான் அவங்க ஒரு அனுமானம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஓல்டு பீப்புளுக்குலாம் நிறைய ஸ்கூல்லாம் இருக்குது. பட் ஆனால் யார் எடுத்து அதை பண்ணுறாங்க? பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லையே. இப்போ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட அவங்க கூட்டு போய் உட்கார வச்சு நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுலாம் நமக்கு முடியலையே. அந்த கல்வி எங்கே வரணும்? ஏர்லி ஏஜில் வரணும் அப்படிங்கிறத அவங்க நல்லா எடுத்து சொன்னாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். மகிழ்ச்சி மேடம். சேவை வாங்க. தேங்க்யூ சார்.
மேம் சூப்பரா இருந்துச்சு மேம். நேத்தி வணக்கம். நான் கேட்கல, இன்னைக்கு தான் நான் கேட்டேன். நீங்க அந்த பாயிண்டை எடுத்து அதோட விளக்கத்தை சொல்லி, நான் நிறைய இறையன்பு சார் புக்கு ரீட் ஃபோர்ட்ல கேட்டிருக்கேன். உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. அது புரியும்படியா சூப்பரா சொன்னீங்க மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தேங்க்ஸ் லாட் மேம். தேங்க்யூ சேவா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம். சரி, முத்துமாலை மேடம் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் கல்யாணி மேம், ரொம்ப நல்லா இருந்தது. நீ வணக்கம்ப்பா. கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு வந்தேன் நானு. நல்லா இருந்தது. அவருடைய கனவு எல்லாமே வந்து சமூகம் சார்ந்ததாக, சமூக நலன் சார்ந்ததாக இருந்திருக்கு. அப்ப இதுல இருந்தே அவரு வந்து பணியில இருக்கும்போது எவ்வளவு நேர்மையா இருந்திருப்பாருன்றத கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதுல ஆசிரியர்கள் பற்றி சொல்லும்போது எங்களுடைய சுட்டு விரல்ல பிடிச்சிட்டு நீங்க வாங்க, இழுத்துட்டு போகாதீங்கன்னு சொன்னீங்க. அது ஒரு நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த பல்கலைக்கழகம் சொல்லும்போது பேரு தான் பல்கலைக்கழகம்னு இருக்கு, ஆனா பல்கலைகளை சொல்லி கொடுக்கறதா இல்லைன்னு அவர் சொன்ன கருத்து கூட இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு நடைமுறையில. அப்புறம் ஒரு இது சொன்னீங்க, கணினியோடு கனிவையும் சொல்லி கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் இன்னைக்கு காலத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையான கருத்தா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்னதுல வந்து அவருடைய வார்த்தைகளை வந்து அப்படியே இது பண்ணாம நீங்க அதை கொஞ்சம் சுருக்கி எங்களுக்கு எடுத்து சொன்னதும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நல்லா இருந்தது. ஆமாப்பா, நான் ரொம்பவே சுருக்கிட்டேன் சொல்ல. இல்ல, அது நல்லாதான் இருந்தது. இப்ப வந்து இத சுருக்கி நீங்க சொன்னதுனாலதான் வந்து நாங்க அதை முழுக்க படிக்கணுங்கிற ஆசை வந்து எங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. அப்படியே இல்லாம ஓகே இத வந்து அவர் எப்படி நடையில சொல்லியிருப்பாரு அப்படின்றது அவரோட ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு அவர் சொல்லியிருக்கிற விதம். சக்கரபாணி சார் வாங்க. தேங்க்யூ முத்து. தேங்க்யூ. நட்புகளுக்கு சார் கேக்குதுங்களா? கேக்குது. எம்ஐஎம் நட்புகளுக்கு வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்ரீபன் சாருக்கு நன்றி. கல்யாணி மேம் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை பற்றி நான் அவர் பணிபுரிந்த காலத்தில், அவர் முதலமைச்சருடைய செயலாளராக இருந்த காலத்தில் நான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் கணினி அதிகாரியாக இருந்தேன். அந்த நேரத்தில் மீட்டிங்லாம் அவரோட பார்த்துருக்கேன். அவர் வந்து அதிர்ந்து பேசி ஒரு நாள் கூட நான் பார்த்தது கிடையாது. எத்தனையோ அதிகாரிகள் பேசும்போது கூட கொஞ்சம் சவுண்டா பேசுவாங்க, அதிர்ந்து பேசுவாங்கட்ட. மிக கனிவாக அவருடைய முகத்தை பார்க்கும்போதே கொஞ்சம் அந்த கனிவு இருக்கும். அதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். நிதானமாகத்தான் சொல்வார் பேசுவதெல்லாம். இப்படிப்பட்ட சொன்ன அந்த கருத்துக்கள், அவர் கண்ட கனவுகள் அது நிறைவேற வேண்டும். உண்மையிலேயே மேடம் அவர்கள் எடுத்து சொன்னது மிக சுருக்கமாக எடுத்து சொன்னது. முத்துமாலை மேம் சொன்ன மாதிரி அதை படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கிறீர்கள். நான் என்ன அந்த புத்தகத்தை படிக்கிறேன், நேற்றுக்கு நான் கேட்கும்போது படிச்சு பார்க்கலாமேன்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது. அவர் ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்ற அவருடைய கனவு சொன்னது பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பள்ளி ஆசிரியர்களுக்கு, பொதுமக்களுக்கு, இப்படி ஒவ்வொரு வகுப்பினருக்கும் அவர் எடுத்து சொன்ன விதம் மிக நன்றாக இருந்தது. அதில் ஒரு சில நேரங்களில் அவர் அதை நடைமுறைப்படுத்த உண்மையிலேயே நாம வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை பார்க்க முடியும். ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக நான் தலைமை செயலகம் போயிருந்தேன். தலைமை செயலகத்திலிருந்து அந்த பாரிமுனை வரைகிறோம் பாருங்க, பஸ்ல ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 5 நிமிஷத்துல இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க பண்ண அட்டகாசம் பாருங்க. பஸ்ல ஒரு அம்மா உடம்பு நடுங்குது, என் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு அம்மா உடம்பு நடுங்கிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த பசங்க வந்துட்டு கலாட்டா பண்ணி பஸ்ஸை அடிச்சு நொறுக்கி பாட்டு பாடி ரகலை பண்ணிக்கிட்டு அந்த ஒரு 5 நிமிஷத்துல இதெல்லாம் பார்க்கும்போது சமுதாயம் எங்கேயோ போயிருக்குது. இப்படிப்பட்ட வாலிபர்கள்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் இது மாதிரி கேட்கணும். அதுக்கு வாய்ப்புகள் அவர் கிடைச்சா அவங்க அதுக்காக உண்மையிலேயே இதெல்லாம் நல்ல கருத்துக்கள், அருமையான அவர் கண்ட கனவு நிறைவேறட்டும், நிறைவேற வேண்டும். அது சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவர் வன்முறையற்ற சாதுபேதமற்ற அந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அது நிச்சயமாக மலர்ந்தால் நன்றாக இருக்கும். மிக அருமையாக எடுத்து சொன்னீர்கள். நன்றி, வணக்கம். சார் வாங்க. செல்வகுமார் சார் பேசுறீங்களா? சரிங்க சார். பேசுறீங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குது கேக்குது கேக்குதுங்களா? மேடம் ரொம்ப அருமையா இருந்தது.
அதாவது என்னன்னாக்கா, இப்போ நீங்க ஒரு ஒரு முத்தா வந்து மாலையா கோர்த்து எங்களுக்கெல்லாம் போட்ட மாதிரியா இருந்தது. நீங்க சொன்ன கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா, அது எல்லாமே ஸ்ப்ரெட்டடா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப இன்டர் கனெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தது ரொம்பவே அருமையா இருந்தது மேடம். பட் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும்பொழுது தான் பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது, ஒரு ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கு, பட் ஆனா அது எதுவுமே ரொம்ப பெருசா தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இதெல்லாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பழகுனதா இருக்கும். பட் ஆனா எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இனியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஸ்டீவன் சாருக்கும், ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க பேசுனதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். போயிடுச்சு சார். ஆரம்பிங்க சார், வாங்க. அன்மியூட் பண்ணுங்க சார். ஆறுமுகம் சார், அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். கல்யாணியம்மா, மிகச்சிறப்பு. ரொம்ப அருமையா வந்து கனவுகளை சொன்னீங்க. இறையன்பு சார் கண்ட கனவுகள் வந்து ஏகப்பட்ட கனவெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஆசைதான். இந்த கனவெல்லாம் நிறைவேறணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைதான் வந்து. ஆனால் நிறைவேற முடியாமல் போன காலங்கள் இதெல்லாம் வந்து எந்த அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம எந்த கனவையும் நிறைவேற்ற முடியுங்கிறது வந்து நம்முடைய பொதுவான கருத்து. நீங்கள் இந்த புத்தகத்தை பற்றி வாசிக்கும் பொழுது முதல் ஒரு படிச்சது கணினியுடைய கனிவு, அந்த இது வந்து ரொம்ப இருந்தது. அப்போ இப்போ சக்கரமணி சார் சொன்னாலே 5 நிமிஷத்துல வந்து அந்த பஸ்ஸில் போனவங்க பற்றி அவங்க பண்ண அட்டகாசம். வரம்பு மீறும் பிள்ளைகளின் பின்புறம் ஆராய வேண்டும்னு ஒரு வாய்ப்பையும் அவர் கனவு கண்டாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப அருமையா இருந்தது உண்மையிலே. ஆனா நம்ம ஒவ்வொருத்தரையும் அந்த தேடி வரம்பு மீறும் பிள்ளைங்களை நம்ம ஆராய முடியுமா? வரம்பு மீறும் பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்கள்னா பரவாயில்லை. ஆனா ஒரு வாலிப வயது பிள்ளைங்க வந்து அவர்களா உணர்ந்தாலேயே மற்றவங்கள அது கட்டுப்பிடிக்க முடியாது. எப்பயும் பாட்டு கூட கண்ணதாசன் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க வந்து பண்றது இது வந்து வரம்பு மீறுது அப்படிங்கிறது அவங்க பின்புலம். பெற்றோர்கள் வந்து நல்லா வளர்த்திருந்திருந்தா, நல்ல பெற்றோர்கள் வளர்த்திருந்தா இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்காது அப்படிங்கிறது அதை அவர் கனவா சொல்லியிருக்கிறார். அது நல்லா இருந்தது வந்து. அப்புறம் வந்து ஊடகங்கள் உண்மையை பேச வேண்டும், இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இப்போ உள்ள காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு, ஊடகங்கள் உண்மையை பேச வேண்டும். எங்க பார்த்தாலும் எந்த பத்திரிகைகள் எதில் பார்த்தாலும் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதான் வந்து அதிகமாக தெரியுதே ஒழிய வந்து வேற எந்த ஒரு செய்தியும் இருக்க மாதிரி தெரியல. வந்து நல்ல செய்திகள் எதுவுமே வந்து நம்மளை வந்து சேர்றதே கிடையாது வந்து. அதனால வந்து உண்மை பேச வேண்டும், தரமுள்ளதா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொலிட்டிஷியன் சுட் பி எக்ஸாம்பிள். அவங்க அரசியல்வாதிகள் உண்மையா இருக்கணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த கனவு கண்டார் சொன்னீங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து ஒரு தனிநீதா கூட அந்த புடவையை வந்து நைசவுக்கு உழைச்சி செய்து அது போல நம்ம முன்னெடுப்பா இருக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலையில வந்து அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது ஒரு நம்முடைய இப்பொழுது சாத்தியம் இல்லைங்க தான். ஏன்னா எல்லாருமே அரசியல் இப்போ பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அது எல்லையை மீறி போயிடுச்சு. அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக உண்டானதை போயிடுச்சே ஒழிய பதவி வேணும், விளம்பரம் வேணும், அதுதானே போச்சே ஒழிய மக்களின் நலனை வந்து காக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப போச்சு. அது அதிகமாக சொல்ல முடியாது, அரசியலை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அரசாங்கம் வந்து அதன் கடமைகள் வந்து இருக்கிற எந்த அரசாங்கம் நல்லா செய்தோ அதை வந்து நம்ம ஆதரிக்கணுங்கிற மாதிரி தான் சொன்னது வந்து நாமளும். அப்புறம் வந்து எல்லாமே அரசாங்கம் செய்யும், நீங்க வந்து இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து அதுல ஒரு கனவு சொன்னீங்களே, அது உண்மைதான். அது வந்து நம்ம எல்லா தெருவுக்கும் வந்து என்ன வந்து கார்பரேஷன் ட்ரைனேஜ் எடுக்கிறதுக்கெல்லாம் கிளீன் பண்ணதுக்கு ஆள் வர்றாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை எடுக்க வர்றாங்க. குப்பை வண்டியில் கொண்டு போய் வெயிட் பண்ணி கொட்டுறது அளவுக்கு கூட நம்ம மக்கள் முன் வராமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்குள்ள இங்கேருந்து தூர வீசி எரிஞ்சிடுறாங்க. இங்கேருந்து போய் அந்த குப்பை தொட்டியில் கூட போய் போடுறது. இங்கேருந்து அப்படி ஒரு வீசினா அது அந்த தொட்டிக்குள்ள விழாம பக்கத்தில் விழுந்து அந்த நாய் எருவு மாடு அதெல்லாம் சாப்பிட்டு அந்த பேப்பர் இதெல்லாம் வேஸ்டாக போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏற்கனவே நாசமாக போகிற மாதிரி வந்து இருக்குது. இது வந்து அந்த உணர்வு வந்து நமக்கா வரணும்னு நம்ம வந்து நம்ம சுற்றுப்புற சூழலை நாம் பயன்படுத்தணுங்கிறது இதெல்லாம் ரொம்ப அருமையான கருத்து. இது வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறது. இந்த மாதிரி நீங்க சொல்றதை வந்து எங்களுக்கு இன்னொரு செல்வகுமார் சொன்னார் மாதிரி இந்த நீங்க சொன்ன விதத்தை வந்து ரொம்ப சுருக்கி அருமையா சொன்னீங்க. அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஒரு 10 அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சோம்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது நம்ம வந்து பேச மாட்டோமா, ஒரு பாயிண்ட் கடைப்பிடிக்க மாட்டோமா, ஒன்னையாவது கடைப்பிடிக்க மாட்டோம். இந்த உணர்வு வந்து நமக்குள்ள இதுல ஏற்கனவே நிறைய நம்ம வந்து இப்போ வயசுனால வந்து நம்ம எல்லாத்தையும் சிலதெல்லாம் நம்ம வந்து அனுபவத்தின் வாயிலாக நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். உண்மை நேர்மை இதெல்லாம் இருக்கிறது.
ஆனாலும் இன்னும் சில கருத்துக்களை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். எல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க வந்து. ரொம்ப அருமையா இருந்தது. அது அது உங்களுடைய கருத்துக்களை சுருக்கி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன் சாருக்கு மிக நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நான் சில சமயம் யோசிச்சா ஒருவேளை ரொம்ப சுருக்கிட்டனோ அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவர் நிறைய எழுதியிருக்காரு. ரவி சார் பேசுங்க. மேம், நீங்க சுருக்கி சொன்னாலும் சுவையா சொல்லிட்டீங்க. அதே நேரத்துல எங்களுக்கெல்லாம் இந்த சுருக்கி சொன்னதுனாலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கேட்கவும் முடிஞ்சது. இது ரொம்ப விலாவரியா சொல்லியிருந்தீங்கன்னு வைங்களேன், இதனுடைய சாறு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ சுருக்குனதுனால வந்து டெஃபினட்டா இந்த புக் இன்னும் எப்படியாவது வாங்கி படிச்சுன்ற ஒரு எண்ணமும் வந்து உருவாயிருக்குது. அதனால நீங்க ரொம்பலாம் சுருக்குனது வந்து பாத்தீங்கன்னா சுவையா சுருக்கி கொடுத்துருக்கீங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நானும் லதாவும் சொன்னதை கூட கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு வந்து பேசுனதுக்காக நன்றி கல்யாணி. ஆனா எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணீங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அவசரமாக கொஞ்சம் வெளியே போனிட்டு, அதனால இதை எப்படியும் அட்டன் பண்ணிடணும்னு சொல்லி தான் வந்தேன். நான் 7வது பாயிண்ட் படிக்கும் போது தான் வந்தேன். பெரும்பாலான பாயிண்ட்டுகள் எல்லாருமே நம்ம கனவு கன்ற மாதிரி தான். அதில் நீங்கள் சொன்ன ஒரே ஒரு இது வந்து இந்த மல்லிகை மலர் மரகத புல்வெளியில் விழுகிற மாதிரி அதிகாரிகள் நடக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அதிகாரிகளை பொலிட்டிக்கல் பீப்புள் நடக்க விடுவாங்களா, அது ரொம்ப ரொம்ப டவுட்டு. அதே மாதிரி விளம்பரம் இல்லாமல் பொருட்களை விற்கணும் அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி என்ன ஆகுறது? ஸோ அந்த ஆங்கிளையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் அதே மாதிரி இலவசங்களை எதிர்பார்க்காமல் நம்ம இதுல வந்து அது 2-3 இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இலவசங்களை வந்து இழிநிலையா பார்க்கணும், இந்த அளவுக்கு நம்ம முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லி. அது இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில போயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது இப்போ இந்தியா பூரா அதை பரவிச்சது. அது எப்போ திறந்த போகிறாங்களோ தெரியல. ஓகே. அதே மாதிரி முதியோர்களை போற்றணும், யாசகம் இல்லாத உலகம், இதெல்லாம் வந்து நம்மளோட கனவு கூட. ஆனால் அது எவ்வளோ தூரம் இதுவாகும்னு சொல்லி தெரியாது. வாழ்த்துக்கள். நாங்கள் அதாவது புத்தகத்தை படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதைங்க சொல்லி அதை நாங்கள் உங்களை சொல்லி நீங்கள் சொன்னதுக்காக மீண்டும் ஒரு நன்றி. ஸ்டீபன் சாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி. நன்றி சார். அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். கல்யாணி ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் வந்து இப்ப சார் எல்லாரும் சொன்ன மாதிரி இப்ப ஒரு போன மாசம் ஒரு டீச்சரை பார்த்தேன். அந்த ஸ்கூலுக்கு இறையன்பு சார் வந்திருந்தாராம். ஒரு அந்த பையில அவரோட வாட்டர் பாட்டில் அவரே கையில வச்சிருந்தாராம். அந்த ஸ்கூல்ல தண்ணி கூட அவர் குடிக்கலையா, பணம் எல்லாம் ஒண்ணுமே வாங்கலையா. அவர் பாட்டுக்கு வந்தாராம். கரெக்டா அந்த தொடங்குற நேரம் வந்தாராம், உட்கார்ந்து இருந்தாராம். அந்த அவர் பேச்சு முடிஞ்சு அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஏதோ கொடுக்கறதுக்கு வந்ததை கூட அவர் மறுத்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அவ்வளவு சிம்பிளா இருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து ரொம்ப அவரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஏன்னா அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நேருக்கு நேரா போகும்போது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நானும் ஒரு முறை இறையன்பு சாரோட பேசுற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருந்தது. ரொம்ப அவரு வந்து அவரோட உயரம் அவ்வளவு உயரம், என்னோட உயரம் புல்லு அளவுக்கு கூட இல்லை. ஆனா அவரு அந்த அளவுக்கு அவர் வந்து இறங்கி அவர் வந்து பேசினது என்னோட மனசை விட்டு மறையாத ஒரு நிகழ்வாதான் அது இருந்தது. இப்ப அவர் கண்ட கனவுக்கு நம்ம வரும்போது திரைப்படங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. நம்ம இப்ப சக்கரபாணி சார் சொன்னதுக்கு காரணம் வந்து திரைப்படங்களின் பிரதிபலிப்பாதான் அதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா. அந்த மாதிரி திரைப்படங்கள்ல தான் அவங்கதான் கவனமா எடுக்கணும். அன்னைக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்தது, வாவு சிதம்பரனார் எடுத்த படம், அப்புறம் வந்து மருது சகோதரர்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னுமே மனசை விட்டு போகல. அதன் மூலமே தான் நாட்டுப்பற்றே வந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. அந்த இந்து சினிமா இப்ப எடுத்தாங்களே அந்த படம் கூட எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல. கமலஹாசன் வயசானவரா வருவாரு, கமலஹாசனும் சுகாசனும். அந்த மாதிரி படங்கள்லாம் மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வை ஊட்டுறதா இருக்கும். அதனால படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பொறுப்புணர்வை காட்டுறதுக்கும் நாட்டுப்பற்ற வளர்க்கறதுக்கும் நாங்க படம் எடுக்கல, எங்களோட
இது வசதிக்காகவும் எங்க பிசினஸ் வளர்றதுக்கும் தான் நாங்க படம் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க வெளிப்படையாவே சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு திரைத்துறையில இருக்காங்க. அது ஒரு காரணமாவும் நமக்கு அமையுது. இன்னொன்னு, படிக்காதவனை தான் எல்லா பொண்ணுங்களும் விரும்புற மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் ரவுடிய விரும்புற மாதிரியும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சதுனால இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, நீயா நானாவுல ஒரு ஷோல ஒரு பொண்ணு பேசுறா, ரவுடியா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா அவ. அப்போ அந்த அளவுக்கு மனசுக்குள்ளார ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இறையன்பு மாதிரி இருக்கக்கூடியவர்களினுடைய கனவுக்கு கை கோக்குற மாதிரி ஒரு சூழல் இல்ல, அப்படிதான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கு. அவருடைய கனவு அப்பேற்பட்ட கனவு. ஆனா அவர் சொன்னார் பாருங்க, பட்டாம்பூச்சிகளை நீங்க புத்தகத்துல காட்டாதீங்க, அழைச்சிட்டு போய் காட்டுங்க. அந்த மாதிரி இருந்த ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கேன். அழைச்சிக்கிட்டு போய் ஒரு வாழை மரம் பாடம் நடத்தினா வாழை மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, எங்களோட நிலையே வேற மாதிரி இருக்கு, அதனால எங்களுக்கு எல்லா அலுவலக வேலையும் கொடுத்துடுறாங்க, எங்களால வகுப்புல பாடமே எடுக்க முடியல அப்படின்னு ஆசிரியர்களினுடைய நிலையை சொல்றாங்க. அதனால எல்லாரும் இணைந்து செயல்படணுங்கிற ஒரு எண்ணம் வந்தால் ஒழிய இந்த நாட்டை தூக்கி நிறுத்துறது அப்படிங்கிறது இயலாத ஒன்று, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா இறையன்பு சாரோட கனவு எல்லாரும் காணக்கூடிய கனவு. நாடு இப்படி இருக்கணும், ஊழல் இல்லாத நாடா இருக்கணும், அரசியல்வாதிகள் இப்படி இருக்கணும், அதிகாரிகள் இப்படி இருக்கணும், குறுக்கு வழியில போக கூடாதுன்னு சொல்றாரு. குறுக்கு வழியில பாடத்தை சொல்லி கொடுங்கங்கிறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க. என்ன பண்ண முடியும்? குறுக்கு வழியில எப்படி மார்க் வாங்க முடியும்? அதை சொல்லி கொடுங்க. உங்களை யாரு விரிவா விளக்கமா பாடம் நடத்த சொல்றது? நடத்தாதீங்க, தேர்வுக்கு தயார் பண்ணுங்க அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்க அவசியம். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். நீங்க பாடத்தை சொல்லி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த 17 கனவும் நடந்ததுன்னா இது தேவலோகம் தான். ஏன்னா அவர் சொல்றாரு, யாசகம் இல்லாதவர்கள் இருக்கணும், தானா போய் உதவணும், வயதானவர்களை மதிக்கணும். வயதானவங்களை தானே படத்துல போடா வாடா கிழடு பெருசு இந்த மாதிரி எல்லாம் யார் சொல்றாங்க? படத்துல தானே. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் கேட்டதே கிடையாது. தாத்தா பாட்டி அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டாணி விற்கிறவர் போனா கூட மாமா சித்தப்பா இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, பெயர் சொல்லிதான் கூப்பிடணுங்கிறாங்க. இப்போ ஐடி ஆபீஸ்ல சார்னே யாரும் கூப்பிடக்கூடாது, எல்லாரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் மாறிடுச்சு இல்லம்மா. என்ன பண்றது? கனவுகள் எப்போதுமே கனவுகளாகவே இருக்கின்றன. அது நனவுகளாவதற்கான சூழல் கணியணும் அப்படின்னா எல்லாரும் இறையன்பு சார் மாதிரி மாறணும். இப்படி மாறினா கனியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த 17 கனவையும் உங்களோட நடையில நல்லா சிறப்பா இருந்ததுமா. குறுகிய நேரத்துல நீங்க சொன்னாலும் அதை பற்றி நம்ம விரிவா பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. திரும்ப இதை நினைச்சு பார்க்கறதுக்கும் மறுபடியும் இதை பதிவு பண்றதுக்கும் இது ஒரு பெரிய காரணமா அமைஞ்சது. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துகள். புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயங்கள் இல்லை, புத்தகங்களை படிக்கிறதும் அதை பத்தி பேசுறதும் தான் ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு தகுதியான நபரிடத்திலே அந்த புத்தகம் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னா இது இறையன்போட கனவாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா என்னுடைய கனவை நீங்கள் எல்லா இடங்களிலும் எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல யாருகிட்ட போனா அந்த கனவு சொல்லப்படும்னு அவர் நினைச்சாரோ அந்த இடத்துக்கு அந்த புத்தகம் போயிருக்கு. அதனால நீங்க அந்த கனவை எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு யூடியூப்ல ஓட போகுது, ஃபேஸ்புக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பாக்குறவங்க அத்தனை பேரும் மகிழும்படியான ஒரு அருமையான பேச்சு. வாழ்த்துகள், தொடருங்கள். நன்றி. நன்றிம்மா. இந்த இடத்துல ஒரே ஒரு இது மட்டும் சொல்லணும். இப்ப திருமாணிக்கம் படம் நான் இப்ப கூட அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் இல்லைங்களா. அவரு அந்த படம் எடுத்திருக்காரு. அது ரொம்ப ஒரு இப்ப இருக்கிற சமூகத்துக்கு மிக தேவையான ஒரு படம். ஆனா அந்த படம் ரொம்ப பெருசாலாம் கொண்டாடப்படல. இப்ப யார்கிட்டயாவது திருமாணிக்கம் பாத்தீங்களான்னு கேட்டா அவங்க நிறைய பேருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியலங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. ஆமா, ஒரு படமாவே நிறைய பேர் நினைக்கல. அதுல ரொம்ப ஒண்ணுமே இருக்காது, சண்டை இருக்காது, அது மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பா, யதார்த்தமா இருக்கும்.
அவரு அந்த மாதிரி அவர் நிறைய கதைகளை வச்சுட்டு நிக்கிறாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது ரொம்ப ஓடாதுங்கிறனால வர்ற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. இளைஞர்கள் வந்து படத்தினுடைய கருத்தை பார்ப்பதில்லை, நடிகர்களை தான் பாக்குறாங்க. நடிகர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஆசையில தான் எந்த படமா இருந்தாலும் பார்க்க போறாங்க. கருத்துக்காக படம் பார்க்க போக ஆரம்பிச்சாதான் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகும், நல்ல படங்களும் உருவாகும். அதுல சமுத்திரக்கனியும் இருக்காரு, அவரு பெரிய நடிகர் தான். சமுத்திரக்கனி நடிகர் தான் அவரு, கொஞ்சம் கொஞ்சமா வந்தாரு. இன்னும் சொல்றேன், இளைஞர்கள் ரஜினி மாதிரி விஜய் மாதிரி கொண்டாடப்படல இல்ல அவரு. அதுல ரொம்ப ஃபைட். சரி இப்ப நம்ம படத்துக்கு வேண்டாம், சரி பேசுங்க சார். சாரி சார், மாறிடும், மத்த பேசலாம், சப்ஜெக்ட் பேசலாம். ஓகே கோபால் ரத்னம் சார் வாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது. திரு இறையன்பு ஐஏஎஸ் சார் அவர்கள் எழுதிய புத்தகத்தை இன்னைக்கு நல்லா சிறப்பாக மேடம் கல்யாணி மேடம் வாசித்தார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சுருக்கி வரைதல் தலைப்பில் 10க்கு 10 கொடுத்துடலாம் மார்க்கு. ஸோ சிறப்பாக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக அவருடைய ஆழ்மனத்தின் ஆதங்கம் தான் இந்த கனவுகளாக வெளிப்பட்டு இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த உயர்நிலையில இருந்து இருக்கும்போது இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புத்தகத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஸோ குழந்தைகளை பற்றி முதல் சொன்னார், எண்ணங்களை திணிக்காதீர்கள். அது கலீல் ஜிப்ரானும் சொல்லியிருக்கதா சொன்னீங்க. ஸோ இதில் வந்து அவங்க மீது மதமோ அவங்கள வந்து ஒரு ரோபோட் மாதிரியோ அவங்கள வந்து உலகத்தை உணரச் செய்யுங்கள் அதுன்றது உண்மையான வார்த்தை. அதே மாதிரி தேர்வு வந்து அறிவின் அளவுகோல் அல்ல அப்படின்ற ஒரு கருத்து உண்மையான கருத்து. ஸோ இப்போ நாம் இப்போ ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் டைப் ஆஃப் எஜுகேஷன் தான். ஸோ அதை வந்து மாற்ற சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பெற்றோர்கள் இளைஞர்கள் பற்றிய கனவு அருமை. பல்கலைக்கழகங்கள் வந்து உயர்ந்த தரத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. மக்கள் இலவசமாக எதிர்பார்க்கும் இழிநிலை போக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. தலைவர்கள் உண்மையான உதாரணமாக இருக்க வேண்டும், அது இருந்தாலே நாடு வந்து தானாக தெரிஞ்சிடும். ஸோ அதிகாரிகள் பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல கருத வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த கருத்தை சொல்றாரு. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மண்டே பெட்டிஷன் நடக்கும். ஸோ அதில் வந்து அதிகாரிகள் மத்தியில் வந்து பொதுமக்கள் வந்து தங்களுடைய குறைகளை தீர்ப்பார்கள். அது வந்து பெரிய ஒரு ஈவெண்ட், அது இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் தான் வந்து மக்களுடைய துயரங்கள் ஓரளவுக்கு தீர்க்கப்படுகிறது இன்றளவிலும். ஸோ அதே மாதிரி திரைப்படங்கள் பார்த்தோம்னா உண்மை நிலையை சிந்திக்க வைக்கும் ஊடகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊடகங்கள் வன்மம் கூடாதுன்றத உயர்ந்த சிந்தனை. தொழிற்சாலைகள் தரம் இருக்க வேண்டும், தரம் இருந்தால் உலக அளவில் நம்ம போட்டி போட்டு நல்ல நிலையில் உயரலாம்னு சொல்லியிருக்காரு. யாசகம் இல்லா உலகம், இது வந்து ஔவையின் ஏற்பது இகழ்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய திரிவாக இருக்கலாம். ஸோ இந்த புக்கை வந்து ஒரு இளைய சமுதாயம் ஒரு தடவையாவது படித்துட்டு ஒரு சிந்தனையாவது அவங்க மனசில் ஏற்றிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து அவர்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி கல்யாணி மேடம். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி நன்றி. லதா மேடம் பேசுறீங்களா? அவங்க முதல்லயே கை உயர்த்தணும், நான் கவனிக்கல. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணல, கை உயர்த்தணும். அதான் ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் போட்டாதான் எனக்கு வரும். இல்ல சார், இப்படியே பண்ண அவ்வளவுதான். அது தெரியாது எனக்கு, ஏன்னா அந்த டிஸ்பிளேல வராது. பை தி வே ரொம்ப கருத்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அவ்வளவுதான், பாயிண்ட்ஸ் இன்னும் அதிகமா இருக்குதுன்னு நீங்க எடுத்த பாயிண்ட்ஸை கன்சால்டேட் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமா. சோ அவருடைய கனவு இன்னும் அதிகமா இருக்கு, அப்படிதானே? இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லா கனவுகளையும் நான் உள்ள பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அவரு ஒரு வரியா அவர் சொன்னதை நான் பாயிண்ட்டுக்குள்ள எல்லாமே கொண்டு வந்துட்டேன் ஆல்மோஸ்ட். அதான் அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, ஐ கேன் சே தட். ஏன்னா ஷார்ட்டா முடிஞ்சது இல்லையா? ஆமா, அதுதான். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா சொல்லுங்க, நான் இதுல இருந்து வாசிச்சு காமிக்கிறேன். எந்த கனவு உங்களுக்கு வேணுமோ சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, ஏதோ ஒன்னாவது வாசிச்சு காமிச்சா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இல்ல யாராவது சொன்னாலும் சரி, நீங்க பேசி முடிச்சுட்டு. ஓகே. அடுத்தது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, கல்வி கற்று பின் கனவு கண்டால் சமுதாயத்திற்கு நலன்னு சொன்னீங்க. ஆமா, அது என்னோட இது.
இட் நீட் நாட் பி. இப்ப ஜிடி நாயுடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் படிக்காதவர்னு தான் சொல்றாங்க. ஆனா அவ்வளோ சயின்ஸுக்கு எவ்வளவோ கான்ட்ரிபியூஷன், வேரியஸ் இது கான்ட்ரிபியூஷன் பண்ணி இன்னைக்கு அவருடைய பேர்ல ஒரு பாலமே கட்டியிருக்காங்க. ஸோ அப்புறம் அவங்களுடைய பேர்ல மியூசியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவ்வளோ அளவுக்கு அவர் கேப்பபிள் பர்சன். ஸோ அது மாதிரி அதனால எல்லாருமே அப்படி இல்லை, ஏதோ ஒருத்தங்க 2 பேரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாருமே அப்படி இல்லை. ஸோ கல்வி கற்காமலையும் நல்ல விதமா பண்ணலாம் இருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் இவ்வளவு 17 விஷயங்கள்ல குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறதுல இருந்து நம்ம ஒண்ணு கூட இது அடடா இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையேங்கிற மாதிரி ஒரு இதே வரல. டாப் டு பாட்டம் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மழலையர் குழந்தைகள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கல்லூரி வராரு. அப்படியே மெதுவா பெற்றோர்கள், அரசியல்வாதி, நடிகர்கள், ஒவ்வொருத்தருடைய பொறுப்பையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டே போறாரு. அதனால நான் சொல்ல வரேன், அவரால் அப்படி இது கன்சாலிடேட் பண்ணி வரிசையா கொண்டு வர முடியுது இல்ல. அது ரைட்டு. என்னுடைய ஒப்பீனியன் இது. அந்த பாயிண்ட்டுக்கு அது ஆல்வேஸ் ட்ரூ இல்லைன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். அதே மாதிரி இது ஆறுமுகம் சார் சொன்னார் தானே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னபடி அப்படின்னாரு. அப்படி இல்லை, பனிஷ்மெண்ட் சிவியாரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆனா கூட ஒழிக்கலாம். கவர்மெண்ட் நினைக்கணும். இப்ப துபாய் இது மாதிரி சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் ரொம்ப இல்ல திருட்டோ இல்ல எனி குற்றங்கள் குறைச்சலா இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் இதுதான், பனிஷ்மெண்ட் சிவியாரிட்டி லெவல் இஸ் வெரி ஹை. அதனால இல்ல, நம்ம கண்ட்ரில பனிஷ்மெண்டே கம்மி. இதுல வேற தூக்கு தண்டனை கூடாதுன்னு ஒரு சினிமா. எனக்கு கமலை ரொம்ப பிடிக்கும், ஐ எம் ஹிஸ் ஃபாலோயர் ஆர் வாட் எவர் யூ கால். ஆனாலும் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் ஏன் அந்த மாதிரி எடுத்தாருன்ட்டு. அதனால சொல்ல வரேன். ஸோ பனிஷ்மெண்ட் சிவியாரிட்டி லெவல் அதிகமாக இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். யாசகம் இல்லாதபடி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆல்வேஸ் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்களுக்கு நம்ம இன்னொருத்தங்களை எதிர்பார்த்து தப்பு இல்லை. இப்போ எங்கள் கிளப்பில் ஒரு பையனுக்கு யாருக்காவது பையனோ பொண்ணோ அவங்களுக்கு வசதி இல்லைன்ட்டு எப்படியாவது எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் ஓரளவு சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க படிப்புக்காக. இப்போ என் பொண்ணு தனியாகவே ஒரு பொண்ணுக்காக கொடுத்தா, ஒரு ஃபுல் செமஸ்டருக்கு என் பொண்ணுகிட்ட கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். அது மாதிரி பையன்கிட்டையும் வாங்கி கொடுக்க போகிறேன். ஸோ இது மாதிரி அதை அவங்க இப்படி யாசகம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு படிப்பே ஒரு கனவாயிடும், படிக்க முடியும். சில சிச்சுவேஷன்ல அவங்க ஏத்துக்கிறது நல்லதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு இன்சிடென்ட், ஒரு நிமிஷம். இல்லப்பா, சார் ஏத்துக்கிறத பத்தி சொல்லல, அவர் அந்த மாதிரி ஒரு நிலையே வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு. அது ரைட்டு தான், அந்த மாதிரிதான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஆனா சில சமயங்கள்ல இதுவும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி நான் இது ஏன் சொல்றேன்னா, இப்ப எங்க கிளப்ல ஒரு பையனுக்கு இப்ப சமீபமா இப்ப ஜூலை மந்த்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அம்மா 3 பேரும் அந்த பையனுக்கான படிப்புக்கான காலேஜ் ஃபர்ஸ்ட் செமஸ்டரோ என்னவோ அதுக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணும். அது என்னாச்சு, அந்த பையன் அம்மா எல்லாத்தையும் கெஞ்சி கெஞ்சி கேட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்னு சூசைட் பண்ணிக்கிட்டான். இப்ப 4 நாள் முன்னால் நடந்த கதை. எங்க எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா போச்சு. என்ன இப்படி இந்த யங்ஸ்டர்ஸ் இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க, நம்ம பதிலுக்கு நல்லா படிச்சு நல்லா பண்ணணும் அப்படி நினைச்சா பரவாயில்ல. மேபி யாராவது இந்த மாதிரி ஏதாவது தப்பா சொல்லி விட்டுட்டாங்களோ என்னவோ தெரியல, எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்தது. ஸோ அதனாலதான் அப்படிதான் நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. சில சிச்சுவேஷன்ல நம்ம யாசகம் பண்றது தப்பு இல்லை. ஆனா எப்பயுமே பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த சில பிச்சைக்காரங்க அதுதானே ஜாலியா உழைக்காம சம்பாதிக்கலான்ட்டு பண்றாங்க இல்லையா, அது தப்பு. அதுதான் அவர் மீன் பண்ணிருப்பாரோ என்னவோ. இல்லப்பா, இவர் அந்த இடத்துலயே சொல்றாரு, யாசகம் இல்லாத ஒரு உலகம் வேண்டும்ங்கிறது நான் உருவாக்குன சென்டென்ஸ் அது, ஓகேங்களா? அந்த யாசகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அவரு. அதே மாதிரி நிறைய முயற்சி பண்றவங்க எல்லாம் முயற்சி பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிக்கணும். முயற்சி பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியாதவங்க அவங்க கேட்கறதுக்கு முன்னால நல்லா இருக்கிறவங்க கொடுத்துடணும் அப்படிங்கிறாரு. ஆமா, நான் அந்த 3 தான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த 3 அவரு கொண்டு வந்திருக்காரு.
அப்படின்னு சார் தான். எனக்கு எங்க கிளப்ல இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால ரொம்ப வருத்தமா போச்சு. அவர் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஆனா வந்து இப்ப யாருனால உழைக்க முடியுமோ அவங்க எல்லாம் உழைச்சு அவங்க வந்து பணம் சம்பாரிச்சுக்கோங்க. யாருனால உழைக்க முடியல, அவங்க முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நல்லா இருக்கிறவங்க அவங்க வந்து கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னால கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு உலகம் வேண்டும் அப்படிங்கிறாரு. ஒரே ஒரு கருத்துமா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு ஒரு வாசகம் வருது இல்லையா? அது வந்து பிச்சை எடுத்தனாலும் வந்து படிப்புன்னா அது கல்விக்கு வந்து நீங்க வச்சு பிச்சை எடுக்கிறதுல தவறே கிடையாது. அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா அது வந்து தப்புதான். ஆனா போயிடக்கூடாது. ஆனா நாம வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு உதவி இருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணுமே ஒழிய பிச்சை எடுத்து கற்கிறது தப்பு இல்லை. வேற நீங்க 4 நாள் முன்னால் நடந்ததுனால நாங்க என்ன பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு எந்த காலத்து பாடல்? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்றாங்கல்ல. காதுல விழலையோ? அந்த மாதிரி இது அந்த காலத்திலேயே புறநானூற்றிலேயே வந்திருக்குது அப்படின்னா படிக்கிறதுக்கு இந்த மாதிரி கேக்குறதுல தவறு இல்லங்கிறத பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். நாங்க என்ன பிளான் வைக்கிறதுதான் நம்ம வந்து தவற விடுறோம். புரியவே வைக்க முடியல பிள்ளைங்களுக்கு. நம்ம பிறகு எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு பேசுவோம். இத கொஞ்சம் மற்றவர்கள்லாம் பேசிட்டோம். நம்ம இது ஆர்கியூ பண்ணா மத்தவங்க வெயிட் பண்றாங்க. நாங்க அந்த சூசைட் பண்ணிட்டதுனால அந்த பையனுடைய தங்கைக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க. ரத்னவேடிவேல் சார் வாங்க. ரத்னவேடிவேல் சார் இருக்கீங்களா? ஜாக்லின் பேசுறீங்களா? பேசுறேன் சார். வெளியில இருந்து உள்ள வந்துட்டீங்களா? உள்ள காருக்குள்ள வந்துட்டேன் சார். நான் சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். கல்யாணி மேடம் அழகா சொன்னீங்க. உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். நேற்று தெரியாததெல்லாம் இன்றைக்கு நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் பேசும்போது இந்த மாடல் நான் கத்துக்கிறேன். ரொம்ப அழகா பேசுறீங்க. அந்த கருத்துக்களும் நான் ஆல்ரெடி நான் பார்த்து வச்சிருந்தேன். பட் அன்றைக்கு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு இதுல விட்டுட்டேன். பட் நீங்க அதை அழகா இன்னைக்கு எனக்கு முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ. மற்றும் ஸ்டீஃபன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. பிரசன்னா பேசுறீங்களா? பிரசன்ன லட்சுமி. வணக்கம் சார். கல்யாணி மேம் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது நீங்க பேசுனது. அதாவது ஒரு குழந்தைகிட்ட ஆரம்பிச்சு மீடியா வரைக்கும் எல்லாரையும் அவர் டச் பண்ணாத ஒரு ஃபீல்டே இல்லைன்ற அளவுக்கு அவரோட கனவு எவ்வளோ ப்ராடரா டெப்தா இருந்திருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்கல்ல கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு படித்த ஒரு மனிதரால அவரோட கனவை எவ்வளவு அழகா கன்சாலிடேட் பண்ணி ஆர்கனைஸ்டா கொடுக்க முடியும். அதுக்காக அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்களோ அப்படின்னு எனக்கு ஆரம்பிக்கும் போது அது சொன்னீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நம்ம எண்ணத்தை குழந்தைங்கள்ட்ட திணிக்க கூடாது. கணினியோட கனிவை கற்றுக் கொடுக்கணும். இலவசங்கள் இருக்கக்கூடாது. அந்த இலவசம் கொடுக்க 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 நம்ம எவ்வளவு சோம்பேறியா ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். ஸோ அந்த இலவசங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் சொன்னது. அதே மாதிரி யாசகம் இல்லாத ஒரு நிலை வேணும் அப்படின்றது நிஜமாவே அதெல்லாம் ஒரு பெரிய அப்துல் கலாம் கனவை தாண்டி இதெல்லாம் பெரிய கனவு. ஆனா நிச்சயமா இதெல்லாம் நடந்தது அப்படின்னா நம்ம கற்பனை பண்ணி பாக்குறதுக்கே ரொம்ப எவ்வளவு அவரு அதான் திருப்பியும் அவர் அவ்வளவு ப்ராடரா திங்க் பண்ணிருக்காரு. அப்படி நம்ம இதுல நிச்சயமா நம்ம ஏதாவது 1-2 விஷயம் நம்மளும் நினைச்சிருப்போம், நினைக்காம இருக்க மாட்டோம். ஏன்னா கனவுன்றது எல்லாருக்கும் காமனான விஷயம். ஆனா இத கன்சாலிடேட் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டா அவர் கொடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி தேர்வு அப்படின்றது அறிவின் அளவுகோல் அல்ல, அது உண்மையான விஷயம். இப்ப அந்த மாதிரி மார்க் மட்டுமே வாங்கி வேலைக்கு போனவங்கெல்லாம் இப்போ சஸ்டெயின் பண்ண முடியாம நம்ம திணறோம். யாரெல்லாம்
படிப்பு மட்டும் இல்லாம அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில் இருக்கோ, அனலிட்டிக்கல் இருக்கோ, இல்ல திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கோ, அவங்களால மட்டும்தான் இப்ப சஸ்டெயின் ஆக முடியுது அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது, நான் 40 எடுத்து ஜஸ்ட் பாஸ் பண்ணனாலும், இல்ல 60% எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினாலும், 90% எடுத்து இல்ல நான் சென்டமே எடுத்து உள்ள வந்தாலும், சென்டம் எடுக்கிறதுனால எனக்கு உள்ள வரும்பொழுது மட்டும்தான் ஒரு கிரெடிட். அதுக்கப்புறம் நான் மக்கப் பண்ணி வந்திருந்தேன்னா என்னால அங்க ரீடைன் ஆக முடியாது அப்படின்றதெல்லாம் இப்ப பார்க்கும் பொழுது, ஆஸ் அ பேரண்டா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கிட்டதான் பொறுப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இது குழந்தைங்க அப்படின்னா கூட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்மளே என்ன சொல்றோம், எல்லாரும் மாறணும், சொசைட்டி மாறணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் சொல்றோம். ஆனா நான் கொடுக்க மாட்டேன்னு நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் கொடுத்துட்டு. அப்ப தப்பு எல்லாம் நம்ம கிட்ட. நம்ம ஒரு கவர்மெண்ட்டையோ இல்ல ஒரு ஆபீஸையோ இல்ல மத்தவங்களை குறை சொல்றதை விட, அந்த யார் சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்ல, நம்ம அடுத்தவங்களை ஒரு ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணும்போது 4 ஃபிங்கர் நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்டதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்ப நான்லாம் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நான் பிரைபு கொடுக்க மாட்டேன். என்னோட ரைட்ஸ் நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஸ்டெபனா நிப்பேன்னா ஸ்டெபனா தான் நிப்பேன். அது ஆஃபீஸா இருந்தாலும் வீடா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி அதுக்காக எனக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த எஃபர்ட்டை கன்சிஸ்டண்டா நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். பட் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு வேற வேலை இருக்கு, இதுக்கு போய் நான் 10 தடவை அலையணுமா, ஒரு 100 ரூபாய் கொடுத்தா எனக்கு செஞ்சு நம்ம கொடுத்துட்டதுனால அடுத்து வரவன் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தா கூட அவங்க கிட்டையும் வாங்கணும். அப்ப நம்ம தான் அதுக்கு ரூட் காஸா இருக்கும். இப்போ எங்க ஸ்ட்ரீட்ல வந்து இப்ப ரீசெண்டா அந்த மெட்ரோ வாட்டருக்காக ரோட டிக் பண்ணாங்க. எல்லாருக்கும் ட்ரைனேஜும் வாட்டர் லைனும் கட்டாச்சு. என்டையர் ஸ்ட்ரீட்டுக்காக தினமும் நான் கிட்டத்தட்ட 1.5 மாசம் போய் நின்னேன். ஒருத்தரும் 1 ரூபாய் கொடுக்கல. எல்லாத்தையும் அவன் செலவுல நான் கார்பரேஷன் ஜிசிசி இதுல நான் பண்ணிட்டு வந்தேன், டோட்டல் ஸ்ட்ரீட்டுக்குமே. ஸோ அப்ப அதுக்காக நான் 1.5 மாசம் எஃபர்ட் போட்டேன். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் நான் போய் அங்க என் ஃபேஸை காமிச்சிட்டே இருப்பேன், நீ என் ப்ராப்ளம் சால்வ் ஆகல, இது என் ஸ்ட்ரீட்டுக்குன்னு. பட் இப்போ அடுத்த தடவை எங்க ஸ்ட்ரீட் நேமை சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எந்த ஒர்க்கும் யாருமே இல்லாம நடந்துரும். ஸோ அந்த எஃபர்ட்டை நம்ம எத்தனை பேர் போடுறதுக்கு ரெடியா இருக்கோம், அதுதான் என்னோட கேள்வி. நம்ம அடுத்தவங்களை அதே மாதிரி சினிமா, எல்லாருமே சினிமா பத்தி பேசணும், கரெக்டு. அப்போ கர்ணனோ இல்ல மத்த சினிமாவோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ இருந்த மாதிரி இப்ப இல்ல. ஆனா நான் அந்த சினிமாவை பார்க்க மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்றேன்? எனக்கு அந்த படம் வேண்டாம், நான் போய் பார்க்க மாட்டேன். இது எல்லாமே என்னோட பர்சனலா நான் நினைக்கிறது வந்து, என்ன நம்ம மாறணும்னு நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை முதல்ல நம்ம கிட்ட நம்ம பார்க்கணும். அதுதான் என்னோடது. மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்கட்டும். நான் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாள். இப்போ இந்த தடவை கூட எங்க வீட்டுல சூர்யா ட்ரெஸ் மட்டும்தான் கேட்டான், கிராக்கர்ஸ் வேண்டாம். எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் வேணுமா வேண்டாமா அவர் வாங்கி கொடுத்துருவாரு. அவருக்காக 4 வெடிச்சிட்டு மிச்சத்தை யாருக்காவது கொடுத்துருவான். இப்போ அவன் ஓனா வந்து, இல்ல வாங்கவே வாங்காத, நீ வேற யாருக்காவது வாங்கி கொடு, பறவையெல்லாம் பாவம், நாயெல்லாம் பாவம், அந்த சவுண்டு கேட்டு அதை பயப்படுது இல்ல. ஸோ இப்ப நம்ம செய்யறத பார்த்து அது தானா அவனுக்கு வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம கடத்த முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம திணிக்க முடியாது. ஆனா சார் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, நம்மள பார்த்துதான் குழந்தைங்க கத்துப்பாங்க. ஸோ இப்ப இவனை பார்த்து இவன் செட்ல இருக்கிற மத்தவங்க ஒருத்தர் மாறினா கூட போதும். ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயமா நம்ம ஸ்டெப் எடுக்கும்பொழுது, ஈவன் இதுல நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப நீங்க 17 பாயிண்ட் சொன்னீங்க, நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து இதை நான் இன்னிலேருந்து நான் ஃபாலோ பண்றேன், தீபாவளி ரெசல்யூஷனா வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட நிச்சயமா நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் மாறுவாங்க. ஒரு நம்ம சொசைட்டி, நம்ம சர்க்கிள்லயாவது ஒரு சேஞ்ச் நம்ம கொண்டு வர முடியும். அப்படி வர மாற்றம் தான் லாங் டேர்ம்ல இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது மேம். பிரசன்னா, நான் வந்து உங்களை ரொம்ப பாராட்டுறேன். நீங்க இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து இவ்வளவு இது செய்யறீங்க. பாராட்டுக்கள். ஆக்சுவலா பாராட்டுன்னு சொல்றதை விட உங்களை வணங்குகிறோம். ஐயோ தேங்க்யூ சோ மச் மேம். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நாங்க கூட அதுல என்னன்னா, இந்த 17 பாத்தீங்கன்னா பிரசன்னா, இது வந்து ஓவராலா அவர் வந்து சமூகத்துக்கு மொத்தமா அவர் பாக்குறாரு.
அவர் ஒருத்தருக்காக கனவு வந்து அவருடைய கனவு. அதனாலதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். அவர் வந்து பூரா அத நம்ம உலகத்துக்கே சொல்லலாம். அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாரு. கவர் பண்ணி கொண்டு வந்து அவருடைய கனவு நிக்குது அந்த இடத்துல. அதனால இது ஒருத்தரால மாற்றக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஆனா நீங்க வந்து அசச்சா நீங்க ஒரு இப்படி ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறது should be appreciated. We bow to you. அதிகாரிகள் பத்தி அவர் சொன்னது அவராலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இருந்திருப்பாரு, அவரு லதா, அவரு வந்து அவரு ஃபாலோ பண்ணிருப்பாரு, அவர் இருந்திருப்பாரு. அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கறது அவருடைய கனவு. ஒரு தடவை சார் சார் வர்றதுக்குள்ள ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போயிடுறார். சார் இறையன்பு சார் காஞ்சிபுரத்துல வேலை செய்யும் போது அவர் மேல ஒருத்தர் வந்து பெட்டிஷன் எழுதி போட்டாராம். மொட்டை பெட்டிஷன் எழுதி இந்த மாதிரி இறையன்பு ஐஏஎஸ் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு. அந்த கடிதம் அவருக்கு வந்துதான். வந்த உடனே அவர் என்ன பண்ணாரா, முதல்ல இந்த கடிதத்தை எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இதை ஒரு 3 காப்பி எடுத்து முதல்ல ஒரு காப்பியா அந்த இடத்துல ஒட்டுங்க அப்படின்னு யாரெல்லாம் மக்கள் பாக்குறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் அந்த காப்பியை ஒட்ட சொன்னாராம். எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டாங்களாம். அதுக்கு பிறகு என்னை யார் பார்க்க வர்றாங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு. அதுக்கு பிறகும் அவரை பார்க்க வந்தாங்களாம். அப்ப அதை படிச்சீங்களா நீங்க அப்படின்னு கேட்டாராம். அவரே எழுதியிருக்காரு ஒரு புத்தகத்துல, இதை நீங்க படிச்சீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. படிச்சோம் சார் அப்படின்னு. மகிழ்ச்சி, இப்ப சொல்லுங்க என்ன சொல்லணும்னு அப்படின்னு உட்கார்ந்து கேட்டாராம். அந்த மாதிரி அவரை நான் செஞ்சேன்னு சொல்லி எழுதுறாரு. நம்மளை பத்தி யாராவது புகார் சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க, உண்மை இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கறத அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அதை ஒட்டி வச்சிருக்காருன்னா அப்ப அவருக்கு அதை 3 காப்பி வேற எடுத்திருக்காரு. 3 காப்பி எடுத்து மக்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவரை சந்திக்க வர்றாங்களோ அந்த ஆபீஸ்ல அவங்க உட்கார்ற இடங்கள்ல எல்லாம் அதை வந்து ஒட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் குறை சொன்ன ஆளே அங்க வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனதாவும் சொன்னாங்க. அது வந்து அவர் குறிப்பிட்டு இருந்தாராங்கிறது என்னோட நினைவுல இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நான் தான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து வருத்தப்பட்டதாவும் எனக்கு கேட்டானோ. அந்த மாதிரி பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணு அப்படி கிடையாது. அவர் என்ன பேசுறாரோ அதை தான் செய்கிறாரு அப்படிங்கிறத இப்ப அந்த ஸ்கூல்ல நடந்த விஷயத்துல தெரிஞ்சுது. ஒண்ணுமே வாங்கிக்கலையாம்மா, தண்ணி குடிங்க சார், காஃபி அப்படி நான் வச்சிருக்கேன்மான்னு அந்த வாட்டர் பாட்டில எடுத்து தண்ணி கூட குடிச்சிட்டு போறாருன்னா அப்ப எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அவரு. அவர் வாழற காலத்துல நம்ம வாழறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறோம். அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு ஒரு 3 தடவை கிடைச்சிருக்கு. ஏர்வாடியர் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவுக்கு அவர் வந்து பேசினாரு. அந்த நூல் பத்தி அவர் பேசினது ஒரு 15-3/4 மணி நேரம் இருக்கும். எல்லா பாயிண்டையும் பேசிட்டாரு. அப்போ அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் கவர் பண்ணி கையில எந்த விதமான குறிப்புகளும் கிடையாது, எல்லாத்தையும் பேசினாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து இவருடைய தம்பி பையன் கல்யாணத்தப்போ வந்திருந்தாரு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு அப்படிங்கறதுனால அங்க சந்தோஷம். அங்க ஒண்ணு ரொம்ப பேச முடியல, எங்கேயும் ரொம்ப பேசிக்கல, ஒரு ஹலோவோட சரி. எனக்கு திருக்குறள் புக்கு ப்ரோக்ராம்லயே பாத்திருப்பீங்கல்ல, அதுக்கு வந்திருந்தாரு அப்பா, எனக்கு தெரியலையே. இன்னொன்னு வந்து இன்னொரு ப்ரோக்ராமிங் ஒண்ணு நடந்தது, அவர் எழுதுகன்னு ஒரு ப்ரோக்ராம். இந்த குழந்தைங்க ஒரு 200 குழந்தைங்க வந்து நூல் வெளியிட்டாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கும் அவர் வந்திருந்தாரு. அப்போ பார்த்தேன் அவரை. முடிச்சுக்கலாமா? அதாவது நேத்துக்கு வந்து நம்ம வந்து தூங்குனா வர கனவுகளை பத்தி தான் அதிகமா பேசணும். 90-95% அதுதான் பேசணும். இன்னைக்கு வந்து வருங்காலத்துல எப்படி இருக்கணும்ன்ற அந்த கனவுகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம். வருங்காலம் சமுதாயம் எப்படி இருக்கணும், நாம எப்படி சிந்திக்கணும், நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தரோட மனநிலையில நின்றும் பேசியிருக்க. அவரோட சொந்தமா இருந்தாலும் வாங்க. இல்ல சார், அந்த ஒரே ஒரு இது மட்டும் படிச்சுக்கோங்க. படிங்க. ஓகே, அந்த யாசகம் படிக்கவா? படிங்க. எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது. எம் சமுதாயம் யாசகர்கள் இல்லாத ஒன்றாக மாறும். முடியாதவர்களுக்கு இல்லங்கள் அமைத்து நல்ல உள்ளங்கள் மூலம் உதவிகள் அளிக்கப்பட்டு பராமரிக்கப்படும் நிலை வரும். பிள்ளைகள் பெற்றோர் முதியவரானதும் புறக்கணித்து ஒதுக்காமல் பராமரித்து மகிழும் இனிய சூழல் உருவாகும். உடல் நலம் நன்றாக இருப்பவர்கள் உதவி கேட்டு கையேந்துவது தற்கொலைக்கு சமம் என்ற எண்ணம் உருவாகி தங்களால் முடிந்த பணிகளை செய்ய முன்வருவார்கள்.
யார் எதை தருவார்கள் என்று இலவசங்களுக்காக கையேந்தும் இழிந்த நிலை இந்தியாவிலேயே இல்லை என்று கூறும் நாள் ஒன்று வரும். இது யாசகம் இல்லை என்று சொல்றது அந்த நிலை ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலை வேணும் அப்படின்ற அந்த கருத்துல நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நான் கண்டென்ஸ் பண்ணி, யாசகம் இல்லாத உலகம் இவரின் பிரம்மாண்டமான கனவுலகம், யாசகம் கேட்பது இழிவென உணர்ந்த உலகம், முதியவர்களை போற்றி கொண்டாடும் இளைய சமுதாயம் நிறைந்த உலகம், முடிந்தவர்கள் கையேந்தாமல் உழைத்து பிழைக்க, முடியாதவர்கள் கேட்கும் முன் பலர் முன் உதவி நிற்க, என்னே என் கண் செய்த புண்ணியம் என பலரும் மகிழும் உலகம் இவருடையது அப்படின்னு நான். அருமை 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 அருமை. ரொம்ப நல்ல கருத்துக்கள். இன்னைக்கு நல்ல கருத்துக்களை நம்ம ஆலோசிச்சோம், கலந்துரையாடணும். நல்ல கருத்துக்களை நீங்க எடுத்து படிச்சீங்க. உண்மையாவே நேற்றுக்கு விட்டு போனது இன்றைக்கு தொடர்ந்தது ஒரு நல்ல பயனுள்ள இதுவா இருந்தது. நல்ல எல்லாருமே நல்லா பேசுற மாதிரி இருக்குது. எல்லாரோட மனசுலயும் அவங்கவுங்க அனுபவங்களையும் சொல்ல இருந்தது. அமிதா மேடம் எதை சொல்லணுமா? மூடிட்டாங்களா? ரைட், ஓகே. அருமை. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களை பேச வைக்கிறதுக்கு நான் இவ்வளவு காலம் பாடுபட்டேன். பேசுனால நச்சுன்னு பேசுனாங்கல்ல சார், அதான் கல்யாணி மேம். அது என்ன அதாவது அந்த இறையன்பு சாருடைய அந்த இது அவங்க சொல்லி பாதியில ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப உறுத்திட்டே இருந்தது இல்ல, இது சரியா வரல அப்படின்ற மாதிரி, அந்த ஒரு நிறைவு வரல அப்படின்ற மாதிரி ஒரு உறுத்தல் இருந்ததுனால அந்த உறுத்தலோட வெளிப்பாடுதான் இன்றைக்கு இத்தனை விஷயங்கள் நாம கத்துக்கணும். அது மட்டும் இல்ல, அமிதா மேடமும் சொல்லியிருக்காங்க, நான் வாங்கி கொடுத்த புத்தகத்துல இவ்வளவு அழகா படிச்சு சொல்லியிருக்கீங்க அப்படின்றது சொன்னாங்க. மத்த பாடங்கள் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பேசுனா நல்லா இருக்கும்னு நாங்கெல்லாம் விரும்புறோம். ஆமா தானே எல்லாரும்? எல்லாரும் ஓகே தானே சொல்றீங்க? நான் சொல்ற கருத்துக்கு காரணம் என்னன்னா, யாரெல்லாம் ஓகே சொல்றீங்களா? கை தூக்குங்க. எல்லாருமே சார் ரத்தின சுருக்கமா அப்படியே சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான். அதனால முத்துமாலை மேடம் கூட கை தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ரத்னவடிவேல் சார் புக் பேரே எனக்கும் ஒரு கனவு உண்டு தானா, கனவு இருக்கிறது தானா. நேற்றோட புக் 1000 சிறகுகள் போட்டாங்கல்ல அந்த புக். நான் இல்ல, நேத்திக்கு நான் வரலையே. அவங்களும் ஜாக்லின் ஃபர்ஸ்ட் இருந்தது எல்லாமே ரொம்ப அழகா நல்லா இருந்தது. அது எல்லாமே இதா இருந்தது. அது அதனுடைய தொடர்ச்சின்றது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். கல்யாணி மேடம்க்கு ஒரு நன்றி கூறுகிறேன். இதற்காக முன்னெடுத்த பலருக்கும் நன்றி கூறுகிறேன். வராதவங்க எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாம் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. சிறப்பு. தேங்க்யூ.